வரகாத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, சைபுதீன் ரசாதி என்பவர் மார்க்கத்தை சொல்வதற்கு தகுதி உள்ளவரா? இந்த தலைப்பு தான் இந்த 2 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கு சம்பந்தமில்லாத வேறு சில கேள்விகள்லாம் அவர் கேட்டு கூட அதற்கெல்லாம் கூட நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம். இந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர் மீது சொல்லப்பட்ட பொய்யர், மோசடிக்காரர், மாற்றி மாற்றி பேசுகிறவர் என்றெல்லாம் ஆதாரத்தோடு காட்டினதுக்கு பதில் சொல்லுங்கிற நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நானும் இதை என்னென்ன சொல்ல வேண்டியிருக்கிறதோ, நான் பிரச்சாரத்துக்கு தகுதி இல்லைமே என்பதற்கு அவர் என்னென்ன எடுத்து வச்சாரோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு வரேன். 1-2 மிச்சம் இருக்குது, சொல்லி முடிச்சிடுவேன். உதாரணம், மகானிங்கிற கிதாபில் ஒரு இல்லாத செய்தியை இருப்பதாக நான் எழுதிவிட்டேன் அப்படின்ட்டு வாதிட்டவர்கிட்ட அந்த மகானி கிதாபை தாங்கன்னு கேட்டோம். அந்த கிதாபை கடைசி நேரத்தில் தந்தாங்க. இதுதான் அந்த இது அரபு தமிழில் இருக்கிறது. இந்த அரபு தமிழில் உள்ளதை நீங்கள் அப்படியே தமிழில் வாசித்து அதில் என்ன சொல்லுதுன்னு நீங்களே விளக்குங்க. நான் தமிழில் மகானியை தமிழில் வெளியிட்டாங்க. தமிழில் வெளியில் இதே தான் தகுதியும் இருக்குது. தமிழில் வெளியிடப்பட்ட மகானி நான் வாசிக்கிறேன். 2 ஒரு கருத்து தான் சொல்லும். ஆனாலும் நான் என்ன எழுதுனேனோ அதுதான் அந்த மகானியில் இருக்கே தவிர அதுக்கு மாற்றமானது இல்லை. அப்போ நீங்கள் இந்த ஒரு சபையில் வச்சு பொய்யாக அது நோயாளிகளுக்கு சொன்னது, அவருக்கு சொன்னது என்றெல்லாம் என்ன செய்றீங்க, திசை திருப்பதன் மூலமாக நீங்கள் தகுதியற்றவர் என்பதை, மார்க்கம் சொல்ல தகுதியற்றவரை சபையில் கூட துணிந்து பொய் சொல்லக்கூடியவர் என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது. ஜமாஅத்துல் உலமா சபையிலேருந்து இதற்கு பதில் கொடுத்துருந்தாங்க. அவங்களே சொல்கிறாங்க, நான் என்ன எழுதியிருக்கிறேனோ அப்படித்தான் அந்த கிதாபில் இருக்குது. வியாக்கியானம் தான் கொடுக்குறாங்க. உங்கள் வியாக்கியானம் எங்களுக்கு தேவையில்லை, இருக்கிறதை நான் எழுதியிருக்கிறேன் என்று அந்த ஷரியத் பேரவை சார்பாக வெளியிடப்பட்ட ஹலீல் அஹ்மது கிரனூரி போன்ற, நிஜாமுதீன் போன்ற பெரியவர்கள்லாம் கூடி வெளியிட்ட அந்த இதில் தெளிவாக இருக்கிறது. அதுலேயும் பொய்யராகிவிட்டார். அடுத்து இந்த 9 கிளாஸு பாதியில் நிப்பாட்டிட்டார். பதில் சொல்லுன்னு கடைசியாக கேட்டார். கூட இருக்கிற ஆட்களை சரியான ஆட்களை வச்சுக்கணும், சொன்னதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. அவரே சொல்லிட்டார், உங்கள்கிட்ட திறமையான பிள்ளைங்க இருக்கிறாங்க, இங்கே எல்லாம் மண்ணாங்கட்டி வச்சுருக்கோன்னு சொன்னாரா? அதுக்கு தகுந்தவாறு ஒன்று கிடக்கவும் நினைத்த சீட்டு எழுதி கொடுக்குறாங்க. இஜ்மா பற்றி கேட்டால் அவரே பாஸுக்கு தயங்குறாரு. அப்படி எழுதி கொடுக்குறாங்க. ஒழுங்காக எழுதி கொடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ இது சொல்ல போகலாம் என்னன்னு கேட்டால், நான் தாவாவுக்கு தகுதியற்றவன் என்பதற்கு அவர் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிடுவேன். அதில் நேற்று கடைசியாக ஒன்று சொன்னார், நாங்கள் ஊழல் செய்வோம், நாங்கள் லஞ்சம் வாங்குவோம், நாங்கள் மனிதர்கள் தான் அப்படின்னு பேசின ஒரு கிளிப்பு ஒன்று போட்டார். அதை முழுசாக நீங்கள் வாங்கி தயவுசெய்து கேளுங்க. எவ்வளோ பெரிய மோசடிக்காரர் என்று நீங்கள் விளங்கிக்கிறவீங்க. அது தமுகவில் இருக்கும் பொழுது நாங்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்ற கொள்கை வைத்திருந்தோம். போட்டியிட்டால் என்ன என்ற கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது, தேர்தலில் போட்டியிட்டால் நாங்கள் ஊழல் செய்வோம், நாங்கள் மோசடி செய்வோம், எம்எல்ஏ எம்பி பதவியை பயன்படுத்தினதுக்கு பின்னாடி கூட வரும், வெட்டுறது ஒழுங்காக வெட்டலை, எம்எல்ஏ பதவியை பயன்படுத்தி நாங்கள் சம்பாதிப்போம், அதற்காகத்தான் தேர்தலில் நிற்கக்கூடாது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம்னு சொன்னதை நாங்களும் ஊழல் செய்வோம். இதெல்லாம் ஊழல் சொல்லி எவ்வளோ பெரிய மோசடி! நீ நேர்மையான நீ ஒரு மனிதன் என்ன சொல்கிறான் என்பதை அவனுடைய மொத்த கருத்தில் எடுக்கணுமா? அப்போ இந்த வார்த்தையை வச்சு ஊழல் செய்வோம்னு நான் சொன்னால் என்ன அர்த்தம்? அதே மாதிரி நாங்கள் அவங்களும் சேர்ந்து செஞ்சதையெல்லாம் இன்றைக்கி ஏந்தலில் போட்டுட்டாங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். தமுக பற்றி சொல்லும் பொழுது சேர்ந்து கலாண்டிருக்காங்க அப்படிங்கிறாரு. சேர்ந்து செஞ்சதுன்னா என்ன? தேர்தலில் போட்டியிடக்கூடாதுங்கிற முடிவை சேர்ந்து எடுத்தோம். போட்டியிடும்போது என்ன சொன்னாங்கன்னா, அது எங்கள் முடிவில் அவர் சொன்னார், நான் கேட்டுக்கிட்டோம், அவர் முடிவுண்டாங்க. இந்த மாதிரி விஷயம் சேர்ந்து எடுத்த பாலிசிகள், சேர்ந்து எடுத்த கொள்கை முடிவுகள், அதுகளை எல்லாம் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு மாற்றிக்கிட்டாங்க. அப்படியான ஆட்கள்ங்கிற சொன்னதை அதையும் திருப்பி விட பார்த்தார். அதையும் உங்களுக்கு இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். அதுக்கு என்ன அவர் சொன்னபடி டாபிக் என்ன? அந்த அண அரபியில் சொன்னார். நேற்று அதுக்கு தான் வர்றேன். இப்போ இன்றைக்கி பூரா டாபிக் என்னன்னு கேட்டால் அந்தவ அணவாதான். வேறு விஷயங்கள் எதை சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டேன். நீ தகுதியா நான் தகுதியான்னு கேட்டார்ல, அரபியில் கேட்டால் நான் தமிழில் கேட்குறேன், நீ ஏன் நானா? அதான் இன்றைக்கி டாப்பிக்கில். அதில் தான் நேற்று நான் நின்றுருக்கணும், வண்டியாக வச்சுருக்கிறேன். அதை போட விடாமல் ஆக்கிறதுக்காக வேண்டி சம்மந்தம் இல்லாமல் கேட்டார். நானும் என் பழக்கம் அது கேட்டால் எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு இருப்பேன். இன்றைக்கி நீயா நானாக்கு மட்டும்தான் பதில். அடுத்து என்ன? போகிற போக்கில் விவாதத்துக்கு போயிருக்கும் பொழுது பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சி சொன்னேன், பிஜேக்கு ஒரு நோய் இருக்குன்னு கரெக்டாக அறிவிப்பு செஞ்சுட்டாரு. சாமுத்திர லட்சணத்தை வச்சு தான் சொன்னேன்டாரு.
நான் என்னங்க சொன்னேன் அவரை பார்த்துட்டு வந்தோன்னே? நான் விவாத ஒப்பந்தம் முடிஞ்சோன்னு சொன்னேன் ஆள் சரியான மனநோயாளியாக தெரிகிறாருன்னு. ஆனால் சாமுத்திரிகா லட்சணம் பற்றி சொல்லலை. இதெல்லாம் விவாதத்தில் சொல்கிறீங்க. சாமுத்திரிகா லட்சணம் பார்த்தாலே தெரியும், பேச்சை வச்சு தெரியும். அங்கே உலர்னதை வச்சு பார்க்கும்போது சரியான மனநோயாளி மாதிரில இருக்கிறாரு. இதை கண்டுபிடிச்சா சாமுத்திரிகா வேணுமா? இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டியது வாதத்தில் சொல்லணும். போகிற போகில் என்ன சொல்லி விடுவீங்களா? அந்த மாதிரியாக போய் சொல்லணும்னு வச்சிங்கன்னா நான் 1க்கு 10 சொல்லிவிடுவேன். சரி, அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். இனிமேல் வந்து அவர் நீயா நானா டாபிக் தான் அவர் பேச போடுங்க. அதை அதாவது ஆமீன் சொல்கிறது ஹதீஸில் இருக்குதான். ஹதீஸில் இருந்தாலும் உங்கள் ஊரில் இந்த பழக்கம் இல்லாட்டி சொல்லாத, குழப்பத்தை உண்டாக்காத. போடுங்க. அதை 2 பேரும் வந்தாங்க. அவன் அதிர்த்து இவர் வந்து இப்போ ஆமீனை சத்தம் போட்டு சொல்லி பிரச்சனை பண்ணுறாருன்னாங்க. இவர் சொன்னார் ஆமீன் சத்தம் போட்டு சொன்ன ஹதீஸில் இருக்கு, இவன் சொல்லக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுறாங்கன்னாரு. நான் சொன்னேன், தம்பி பிரச்சனை எதுக்கு சொல்றதுன்னு சொன்னா, பிரச்சனை பண்றது யாருன்னா இருக்கிற பழக்கத்துக்கு மாத்தமா செய்யறவங்க தான் பிரச்சனை பண்றவங்க. முதவே எந்த பழக்கம் இருக்கோ அதை விட்டுட்டு புது பழக்கத்தை புகுத்துறது தான் பிரச்சனையை உண்டு பண்றது. இப்ப பிரச்சனை அவங்கல்ல, அவங்க முதல்ல இருந்தே சொல்லாம இருக்கிறவங்க தான். அதுக்கு ஹதீஸ் இருக்கு, ஆதாரம் இருக்கு, அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு புதுசா வந்து ஆமீன்னு சொல்றதுனால ஒரு வித்தியாசமா தெரியுது. அதனால நீங்க தான் திருந்தணும். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நம்ம பிள்ளையா இருந்தாலும், அதாவது ஆமீன்ல ஹதீஸில் இருக்கு சொல்லலாமான்னு கேட்டா சொல்லாத ஊரில் போய் சொல்லாத, ஹதீஸில் இருந்தாலும் சொல்லாதங்கிறார். இன்னும் கேளுங்க, மார்க்கத்தை எப்படி வளைக்கிறார். இமாம் ஜமாத் முடிந்த பிறகு அடுத்தடுத்து ஜமாத் வைப்பதற்கு அனுமதி உண்டு என்றால் எந்த மனிதருக்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டு? 2-3 மாதங்கள் திருமணம் முடிந்த நபருக்கு பெண்ணிடம் உள்ள நகைக்கு ஜக்காத் உண்டா? அதாவது ஜமாத்து 2வது ஜமாத்து 3வது ஜமாத்து இங்கே நடத்துகிற பழக்கம் இருக்கே, அதை நடத்தலாமா அப்படின்னா, இங்கே பழக்கம் இருக்குதுன்னா நடத்திக்கங்க. இங்கே போட்டு முரணான மசாலா சொல்லி இங்கே ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அது செய்ய வேண்டிய தேவை இல்லை. இங்கே பழக்கம் இருக்குது. ஹதீஸுகளில் ஒரு சில ஹதீஸுகளில் அதுக்கு ஆதாரமும் இருக்குது, தாராளமாக நடத்தலாம், எந்த தவறும் அல்ல. ஆனால் இந்த நிலையை கொண்டாந்து நம்ம நாட்டில் போட்டுறாதீங்க. இங்கே இருக்கிறவங்களுக்காக வேண்டி அங்கே கொண்டாந்து இதை செயல்படுத்திடக்கூடாது. அந்தந்த இடத்துல ஃபித்னா வராமல் நடந்துக்கங்க, அதுதான் நமக்கு அசல். அதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையானதை கூட விட்டாங்க, ஃபித்னா வந்துடக்கூடாது. வெளிநாட்டில் போய் பேசும்போது அங்கே 2வது ஜமாத், வெளிநாட்டில் பேசும்போது 2வது ஜமாத் நடத்துவாங்க. அங்கே கையில் நடத்தலாம், இல்லை பேக்கப் பண்ணிவிடுவாங்க. வழங்குது அதுக்காக என்ன செய்யறது? 2வது ஜமாத் நடத்தலாம், ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது, நல்லா நடத்திக்கிறங்க. நம்ம ஊருக்கு வந்து நடத்திடாதீங்க. மார்க்கம் சொல்கிற லட்சணம் இப்படி இருக்கிறது. ஹதீஸெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது தான் அவருடைய ஒரே கொள்கை. அதான் ஒன்று. இன்னும் போடுங்க, எப்படிலாம் தோல் இருக்கிறார் பாருங்க, தான் யாருங்கிறத காட்டுறாரு. இதெல்லாம் அவருடைய தகுதியற்றவங்கிறத காட்டுது. போடுங்க. பெண்கள் பள்ளிக்கு வர்றது கூடுமானா எத்தனை பல்ட்டின்னு பாருங்க. வரலாம், வரக்கூடாது, ரசூல்லா தடுக்காங்க. ரசூல்லா தடுக்கிற நாங்கள் தான் தடுத்தோம், ரசூல்லா தடுக்க நினைச்சாங்க, உமர் தான் தடுத்தாங்க. பெண்கள் பள்ளிக்கு வர்றது தடுக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டால் தடுக்கலாம், தடுக்கலை, தடுக்கத்தான் செஞ்சாங்க, நாங்களும் தடுத்தோம், உமர் தான் தடுத்தாரு, தடுக்க நினைச்சாங்க, நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் தடுக்கக்கூடாது, ஆனால் சிறப்பு எத்தனைங்கிறீங்க. ஆரம்ப காலகட்டத்திலே பெண்களை பள்ளிக்கு வர அனுமதித்தார்கள், ஜும்மாவிற்கு அழைத்தார்கள், ஈதுக்கு அழைத்தார்கள், வந்து கொண்டும் இருந்தார்கள். மார்க்க சட்டங்கள் போதிக்கப்பட்டு வேண்டிய அளவிற்கு அவர்களுக்கு அந்த ஞானங்கள் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு பின்னால் தடை செய்தார்களா? ரசூல்லா வந்து பெண்கள் பள்ளிக்கு வர தடை செய்தார்கள், மேடையில் சொல்லியாச்சா? இப்போ சொல்றது கேளுங்க. இது நேருக்கு நேர், மூஞ்சிக்கு நேரம் பேசும்போது அது இல்லையோ? அவரே பெண்கள் பள்ளிக்கு வர்றதை ரசூல்லா தடுத்தாங்கன்னு மேடையில் பேசிட்டாரா? விவாதத்தில் கேட்கும்போது ரசூல்லா தடுத்தாங்களான்னு ஒரு தலைப்பு விவாதத்தை வச்சுட்டோம்னா மாட்டிக்கிடுவார்ல. ரசூல்லாலும் தடுக்கலை, சிறந்தது இல்லைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ மக்கள்கிட்ட பிரச்சாரம் என்ன? பள்ளிக்கு வர்றது ரசூல்லா தடுத்து விட்டார்கள், பெண்களை விடாதீங்க. விவாதத்தில் வரும்போது அதாவது தலைப்பாக்கிடுமான்னு கேட்கும்போது ரசூல்லா தடுக்கலை, வந்தால் வார்த்தை விட்டுருங்க, சிறந்தது இல்லைங்கிறோம். அப்படி தான் மேடையில் சொன்னீங்களா? அப்படி தான் இத்தனை வருஷமாக மேடையில் பேசுனீங்களா?
பள்ளிவாசலுக்கு வந்தால் சிறந்ததில்லைன்றது அறிவுரை சொல்லுவீங்களா, அடித்து விரட்டுவீங்களா? அப்போ என்ன மார்க்கம் நீ தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறதா? அந்த விளங்குதா? இப்போ மார்க்கம் சொல்ல கடுகளவு கூட தகுதியற்றவர், எந்த நெறிமுறையும் கிடையாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி பேசி அந்த மக்கள்கிட்ட குஷி பண்ணி அதிகமாக பீஸ் வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி பேசி விட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வியாபாரி. அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது இப்படி கையை கட்டிக்கிட்டு நிற்கிறாங்கல்ல, இது சோளக்காட்டு பொம்மைங்கிறாரு. இது ஹதீஸில் இல்லாதுன்னு சொல்லிடுறாரா? இன்னும் கேளுங்க. சரி, மக்கள் சிரிக்கிறதுக்காக என்ன செய்கிறாருன்னா, தௌஹீத் ஜமாத்துக்காரங்க சோளக்காட்டு பொம்மைங்கிறார். சரி, அதில் உறுதியாக இருந்தால் அது சரி. அடுத்து என்ன செய்கிறாரு? ஒரு கை தான் கட்டணும், அதுக்கு தான் ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறாரு. சரி, அதில் உறுதியாக இருந்தால் சரி. விவாத ஒப்பந்தத்தில் வச்சு அதை ஒரு தலைப்பு ஆக்கிக்கிறோமா அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் 2 நாட்கள் மிகவும் சிறப்பாக செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. மிகவும் அமைதியாக கேட்டீங்க, 2 சாராரும். எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலியை தரட்டும், எல்லாருக்குமே நல்ல விளக்கத்தை தரட்டும், ஹிதாயத்தை அல்லாஹ் தரட்டுங்கிற நான் துவா செய்துக்கிறேன். அதே அமைதியோடு அல்ஹம்துலில்லாஹ் முழு செய்தியை கேட்டு அதுக்கு பிறகு அவருடைய பிரியப்பட்ட இதில் இருக்கலாம், அதில் எந்த தடையும் இல்லை, யாருக்கும் எந்த நிர்பந்தமும் இல்லை. செய்திகளை முழுமையாக கேளுங்க, உணர்ந்து பாருங்கள். பொய் சொல்கிறது யார், பித்தலாட்டக்காரர் யார் எப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் நேற்று உங்களுக்கு எடுத்து வச்சேன். அதுக்கெல்லாம் நான் கூட சொன்னேன், என்கிட்ட தவறு நடந்தால் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னேன். நாமெல்லாம் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய தவறை எடுத்து காட்டினது பிறகு நாங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன ஆளுகை யார்? இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். இப்போ அவர் பல கேள்விகளை வைக்கிறார், தெரியும் நமக்கு, வைக்கட்டும், நம்ம சொல்லத்தான் செஞ்சுருக்கோம். அந்த எடுத்து வச்ச கிளிப்ஸ்லாம் சரிதான், அதில் எதுவுமே நான் தவறாகவும் சொல்லலை, நான் முன்னால் எடுத்து வைக்கிறேன். அவருடைய ஒப்பந்தத்தில் பேசுனது அவர் என்ன சொன்னாருங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஆனால் அவர் மாதிரி நான் அந்த கிளிப்ஸ் இருக்குது, இதில் இருக்குது, சீடியாக இருக்குது, நாங்கள் கட்டிங் பண்ணி எடுக்கலை. ஆனால் விஷயத்தை சொல்கிறேன், இருந்த இதிலேருந்து எடுத்து காட்டிடுறோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா அடுத்தடுத்த அமர்வுகளில். இதுக்கு முன்னால் அந்த சாமுத்திரிக்கா லட்சத்தில் பார்த்தா நம்மளை பார்த்தா அவருக்கு மரமண்டையாக தெரிஞ்சிருக்கும். அவங்கவுங்க கண்ணாடியில் பார்க்கும்போது தான் முகத்தை பார்க்கத்தான் செய்வாங்க. ஏன்னா அது அப்படித்தான் தெரியும். இந்த தம்பி தயவு செய்து இந்த சிரிக்கிற வேலை அல்லாஹு அக்பர்னு இருக்கட்டும், உங்கள் உள்ளத்துக்குள்ளே அல்லாஹு அக்பர்னு சொல்லிக்கோங்க. வெளியில் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தையை தயவு செய்து செய்யாதீங்க. நான் உங்களுக்கு ரொம்பவும் பணிவுடன் கேட்டுக்கிறேன். இப்போ தான் சொன்னேன், ரொம்ப அமைதியாக கேட்டீங்க, உடனே அதை மாற்றக்கூடாது. இப்படியா மாற்றுறது? அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி இப்போ நான் சொன்னது அவருடைய முகத்தில் அறிகுறி இருக்குது, ஒரு நோயுடைய அறிகுறி இருக்குது. நான் ஆலிமுல் கைப் அல்ல, முகத்தின் அழகு அகத்தில் தெரியும் அல்லது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்கிறது அடிப்படையில் சில அறிகுறிகளை வச்சு சொல்கிறதுங்க. நான் கூட சொன்னேன், இந்த மாதிரி அதில் நடந்திருக்கலாம்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். உடனே அவர் என்னை பற்றி சொல்லியும் இருக்கலாம், என்னை பற்றி இவர் பெரிய நல்லவர்னு நினச்சிருப்பார். நினச்சிருந்தா இங்கே வரவே மாட்டார், வந்திருக்கவே மாட்டாமே. அவர் நல்லவர் நினச்சிருந்தா நான் ஏன் இங்கே வர்றேன்? நம்ம தான் ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்துக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நினைவாற்றல் இருக்கக்கூடிய ஆள் தான். முதல் தபாலில் 2வது தபாலில் எழுதினேன், உங்களுக்கு ஜைனுல் ஆபிதீன் பேர் வைக்கிறதுக்கு பயமா ரைனுல் காதிபீன் பேர் வச்சிருக்கணும்னு எழுதியிருந்தேன்.
அப்போவே அந்த பொய்களை எடுத்து காட்டிட்டு இது ஜெயினுல் ஆபிதீனுடைய அல்ல, இது ரைனுல் காதிபின் துருவேறிய பொய்யங்கக்கூடிய அர்த்தத்தில் நான் அதை எழுதியிருந்தேன். அதனால் அன்றிலிருந்தே தெரியும் அவரை பற்றி எனக்கு. என்னை பற்றி அவர் என்ன நினச்சிருக்கிறாரோ நினைக்கத்தான் செய்வார், இப்படித்தான் பேசுவார். இதில் ஒன்றும் சிரிக்கிறதுக்கும் இல்லை, அழுகிறதுக்கும் இல்லை. ஒவ்வொருத்தரும் அவருடைய எதிரியாக நினச்சா அல்லது எதிர்கருத்தாக நினச்சி தான் இங்கே பேச வந்திருக்கிறோம். நம்ம தலைப்பு வச்சுருக்கிறீங்க, நீங்கள் சொன்னதை சொல்கிறோம், இன்ஷா அல்லாஹ் எடுத்து வைக்கிறோம். அதில் தவறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் தவறுகள் அதை உணர்ந்தோம்னா நிச்சயம் திருந்துறோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நேற்று கடைசியாக எடுத்து வச்சாங்க. அந்த தலைப்பை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் என் மேலே இந்த அத்தாஜிரு சதூக்கு ஹபீபுல்லான்னு ஒரு ஹதீஸை சொன்னேன். ஹதீஸை இட்டு கட்டிட்டாரு. அந்த பேச்சிலேருந்து இவர் தெரியுது இவர் விட்டுக்கட்டு ஹதீஸிலேயே இட்டு கட்டக்கூடிய ஆள் அப்படின்லாம் சொன்னார். ஹதீஸை கொடுங்க அதுங்கன்னு சொன்னார். அதில் உண்மையில் என்ன பேசப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், அந்த கூட்டத்தில் அரபுகளும் இருந்தாங்க, நம்ம மக்களும் இருந்தாங்க, ஒரு சில அரபுகளும் உட்கார்ந்துருந்தாங்க தெரிஞ்சவங்க. அந்த நாட்டில் எங்கள் மதரசாவில் ஓதின பிள்ளைங்களும் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இருந்ததுனால வியாபாரம் தொழில்துறையை பற்றி பேச்சு வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி வியாபாரம் உண்மையோடு வியாபாரம் செய்யக்கூடிய நம்பிக்கையான வியாபாரி இருக்கிறானே இவன் அல்லாஹுக்கு நேசன் அப்படின்னு அது அர்த்தத்தை தரக்கூடிய தாஜிரு சதுவுக்கு ஹபீபுல்லான்னு சொன்னோம். சொல்லத்தான் செஞ்சேன். அது உடனே ஹபீபுல்லாங்கக்கூடிய நேரடி வார்த்தை அல்ல, அது ரிவாயத்து பில்மானா அர்த்தத்தை சொல்கிறது. இறைநேசன் ரசூல்லா சொல்கிறாங்க, எல்லாம் நேசன் சொன்னால் அப்படியே சொல்லியிருப்பாங்களா தமிழில்? ஒரு அரபியில் எடுத்து வைக்கிறோம், பொருளை தர்றோம், கருத்தை தர்றோம். அந்த வார்த்தை ரசூலுல்லா சொன்னதாக இல்லை, கால ரசூல் அரபியில் சொல்லும்போது கால ரசூல்லான்னு தான் சொல்லி ஆகணும். மக்களில் சிலர் பேர் இருந்ததுனால அந்த வார்த்தையை சொல்லி நான் அங்கே எடுத்து விளக்கினேன். ஹதீஸில் வருது, யாரும் நம்பிக்கையுடன் உண்மையுடன் வியாபாரி செய்கிறானோ நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் சித்திகீன்கள் சுஹதாக்களுடைய கூட்டத்தில் அவங்க எழுப்பப்படுவாங்கன்னு வருது. சுஹதாக்கள் சித்திகீன்களாக ஆக்கி அழுப்புறாங்கன்னா அல்லாஹ்வுடைய நேசனாக தானே இருப்பான். இறை நேசனாக இருக்கிறத சொல்கிறதுக்காக வேண்டி இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். அதே வார்த்தை ஹதீஸில் இருக்கணும். ரசூலுல்லா சொன்னாங்கன்னு ஒட்டு நீங்கள் சொல்கிறதாக இருந்தா நீங்கள் அப்படியே காட்டணும் அப்படின்னு சொன்னால் நானே ஒத்துக்கிறேன். அந்த வார்த்தை நேரடியாக இல்லை, அதனுடைய கருத்துக்கள் இருந்துச்சு, கருத்துக்களில் பிழை இல்லை. இதை சொன்னவொன்னே இந்த சொல்லி போட்டு மாட்டிக்கிட்டு இப்போ மாத்துறாருன்னு சொல்லுவார். இவர் மட்டும் என்னவா, இவர் மட்டும் எப்படியாங்கிறேன். இவர் இதோட மோசமாக, நானாவது கால ரசூலுல்லான்னு சொல்லி போட்டு கருத்தை சொல்லிட்டு போயிட்டேன். இவர் என்ன செஞ்சிருக்கிறார் தெரியுமா? முஸ்லிம் ஷரீஃப் ஹதீஸ் நம்பர், ஹதீஸுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு போட்டுட்டு ரசூலுல்லா சொல்லியிருக்கிறாங்க, இன்னமா கான தலாக்கு சலாசு ஃபி அஹதி ரசூலில்லா வ அஹதி அபீ பக்ரின் வ சத்ரம் மின் ஹிலாஃபா இன்னமா யுஅத்து வாஹிதா. போடுப்பா கிளிப்ஸ். சகாபாக்கள் பேசாம மௌனமாவெல்லாம் இருந்திருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. சொல்ல நிறைய சான்றுகள்லாம் இருக்குது. ஹதீஸுக்கு மாத்தமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? முத்தலாக் விஷயம், தலாக்குனா 3 தலாக்குங்கிறாங்க. இப்ப அவர் காலத்தில் என்ன செய்யறாரு, இதையே அப்படி சொல்றாரு, 3 தலாக்குன்னு எவனா சொன்னீங்கன்னா 3 தலாக்கை ஆக்கி போடுவோம்னு சொல்லி சட்டமாக்கி விட்டார் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி இருந்தது? கானத் தலாக்கு ஸலாஹுல் அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஹதி அபீ பக்ரின் வ சத்ரம் மின் இமாரத்தி உமர் இன்னமா யுஅத்து வாஹிதா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாருங்க, மொழிபெயர்ப்பு இருக்குது, முஸ்லீம்கிட்ட எழுதியிருக்கிறாரு. அவரை எடுத்து காட்டணும், இன்னமா யுஅத்து வாஹிதாண்டி எந்த ஹதீஸில் வந்திருக்குன்ட்டு முஸ்லீம் ஷெரீஃபில் இல்லை. இப்போ என்ன சொல்லுவார்? கருத்தை சொன்னேன், வார்த்தையை மாற்றினேன். நானாவது அரேபியாவில் பேசு, இங்கே உட்காந்துக்கிட்டு இவர் பேசுகிறாரு, இங்கே உட்காந்து பேசுகிறாரு, மொழிபெயர்ப்பை போட்டிருக்கிறாரு, முஸ்லீம் ஷெரீஃப்னு கீழே எழுதுறாரு, ஹதீஸ் நம்பரை எழுதுறாரு. இந்த மாதிரி வாசகம் இருக்குதா இங்கே? அப்போ உருட்டுறீங்கல்ல. நான் இப்படி சொல்லலையே, கால ரசூலுல்லா தாஜிரு சதுக்கு ஹபீபுல்லான்னு ஒரு கருத்தை சொல்றதுக்கு பொய்யான ஹதீஸை இட்டு கட்டுறாருன்னா இன்னமா இது இன்னும் சொல்ல போனா அரபி இலக்கணப்படி இந்த வாசகமே தப்பு. அவர் பெரிய இலக்கண இலக்கியவாதி மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு ஏராளமாக குரான்ல பண்ணியிருக்கிறாரு அவருங்க வேலை. அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. கானத்தலாக்கு சலாசு இன்னமா யுஅத்து வாஹிதா, இங்கே அர்த்தம் வருமா இந்த மாதிரி ஜோடனையா? அப்படி இருக்குதா ஹதீஸ்ல? நம்ம இதை ஏன் விட்டுட்டோம்? சரி, அவர் வாய் தவறி சொல்லியிருக்கிறார், வாசகமாக வந்திருக்குது, அரபியுடைய இதில் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார், போகட்டும் தான் விட்டோம். அத்தாஜிரு சதுக்கு ஹபீபுல்லா, பொய் சொல்றவங்க ஹதீஸில், ரசூலுல்லா பேரில் போய் சொல்லவங்க, சாபியை சொன்னவன கொதிக்கிறாங்க, நபி மேல கொதிப்பு இல்லை, அல்லாஹ் மேல கொதிப்பு. என்ன அர்த்தம் இது? அருமை சோதரர்களே, சிந்திச்சு பாருங்க நீங்க. அதே மாதிரி அவர் சொன்னார்,
இவர் என்னை பற்றி பேசுறதுக்கு எத்தனை நாள் வேண்டாலும் பேசுகிறேன்னு சொன்னார். இவர் அரை நாள் தான் பேசவே வந்தார். 2 நாள் இவரை உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தெரியும். நேற்று நாங்கள் சாயந்தரம் போனதுக்கு பிறகு அதனால கொஞ்சம் வந்துட்டோம். அந்த நேரத்தில் ஒரு சொன்னது நினைவு வரல. என்னைய அரை நாளுக்காக வேண்டி தான் நான் தயாராக இருந்தேன்னா 2 நாளுக்கு உட்கார வைக்கிறதுக்காக வேண்டி என்னை பெரும்பாடு பட்டுட்டாராம். நான் என்ன சொல்ல வந்தேன் அதில், நீங்கள் பொய்யன்னு சொல்கிறது எனக்கு 2 நாள் வேணாம், அரை நாள் போதும். உங்களை பொய்யன்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் 3 நாள் தேவையில்லை. ஒரு இதை எடுத்து போட்டாலே நேற்று வண்டவாளம் வந்துச்சா இல்லையா? காசு இல்லாமல் இருந்த காலம் இல்லைங்களா இல்லையா? பார்க்க முடியாத காலம் இல்லைங்களா இல்லையா? எங்களுக்கு அவ்வளவுதான் அந்த நேரத்தில் இருந்துச்சு சொன்னீங்களா இல்லையா? இருக்கிற கிதாபு 1, பதிப்பகம் 1, அட்டவணை 1, நவுலக்சூர் 1, எல்லாத்தையும் மாற்றி போட்டது இல்லையா? நவீல் கிஷோரை நவுலக்சூர் ஆக்கி. இதெல்லாம் என்ன பெரிய உண்மையா? அப்போ மற்ற எல்லா விஷயங்களையும் நினைச்சபடி அடுத்த மேலே போய் கூட்டவங்க சாட்டுறதுக்காக வேண்டி எவன் எழுதினாலும் எடுத்துக்கிறீங்களா? சரி, எழுதினாலும் இதை எடுத்து எழுதணுமே அந்த ஒரு நூலையாவது போடணுமா இல்லையா? உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கும்போது யார் சொன்னாங்கன்னு நான் எழுதியிருக்கேனா இல்லையா? அங்கே இன்னாரு சொல்லியிருக்கிறாங்கிறது இது யார் சொன்னது ஹக்கீகத்துல் ஃபிக்ஹ்னு எழுதணுமா இல்லை? இத்தனை பொய், புரட்டு, திருட்டு, உருட்டு அத்தனையும் செஞ்சுட்டு இவர் மார்க்கம் சொல்ற தகுதியான்னு என்னைய கேட்குற தகுதி அவருக்கு எங்கெங்க இருக்கு? அல்லாஹு அக்பர். நான் சொல்றேனே, தப்பு செஞ்சிருப்பேன். தப்பு மனுஷன் செய்யாம மலக்கா செய்வான். தப்பு செய்வேன், செய்திருப்பேன். இருந்தா நான் தெளிவுபடுத்தினா திருந்திக்கிறேன். செஞ்சதுக்கு மன்னிப்பும் கேட்பேங்கிறேன். திட்டமிட்டு பொய் எழுதி போட்டு, பொய்கள் அப்படி வரைஞ்சு கொடுத்துட்டு 8 பக்கம் எழுதி போட்டு, அப்ப பிக்கில் இருக்கிற மற்றதெல்லாம் ஏத்துக்கிறீங்களா? கேள்வியா? எழுதுறதுல என்ன சொல்லுங்க? சொல்லக்கூடிய தைரியம் இல்லை. எத்தரு பித்தரு அயோக்கியமா. நான் அதை குறை சொல்லல, பேசத்தான் செய்வார் அவரு. அதே மாதிரி நம்மளும் சொல்லும்போது செய்ப்பாரு, சகிக்கணும். வேற என்ன செய்வீங்க? மிகச்சிறந்தவர், அழகா போய் சொல்லியிருக்கிறார், இப்படியா சொல்லுவோம்? அதை எடுத்துத்தான் சொல்லுவோம். அந்த முறையில் சொல்லப்பட்டிருக்குது. சரி, அது சொல்றார் 2 நாளுக்கு பற்ற வரமாட்டேன்ட்டாரு. இவரை நான் சொல்றேன், அந்த மரக்காப்பட்டின ஜமாத் இங்கே தான் உட்கார்ந்துருக்குது, இங்கே கூட வந்திருக்கிறாங்க. ஒப்பந்தத்துக்கு வாங்கினா நான் வரமாட்டேன், என் குழு தான் வரும். அடம் பிடிச்சாரு, நான் வரமாட்டேன், என் குழு தான் வந்து பேசுவேன். அட நீங்களும் நானும் பேச போகிறோம் ஒப்பந்தம். நீங்கள் போய் நான் போய் எந்தெந்த விஷயத்தில் வந்திருக்குதுங்க கூடியது நீங்களும் நானும் தான் பேசி ஆகணும். உங்கள் குழு வந்து என்கிட்ட என்னங்க பேசும்? நான் வர்றேன் 400 கிலோமீட்டருக்கு 500 கிலோமீட்டருக்கு அங்கே இருந்து இங்கே இருக்கிற தொண்டியிலிருந்து வர்றதுக்கு என்ன உங்களுக்கு குறை? வரலாம்ல, வந்து தான் ஆகணும். நீங்கள் வந்து கலந்தாகணும். துணைக்கு வேண்டாம், ஆளுக்கு இத்தனை பேர்னு கூப்பிட்டுக்குருவோம், வாங்கன்னு கூப்பிட்டேன். அப்பவும் வரல, சும்மா விளையாடுறாரு. இங்கே வந்து நம்மளை தொட்டார். ஒரு 2 நாள் உட்கார வைக்கிறதுக்கு பெரும்பாடு பட்டுட்டாராம். எனக்கு இன்னும் 3 நாள் இருக்குது, உட்காந்தீங்கன்னா நானும் உட்காந்துருவேன். வண்டியாக இருக்குது, என் வண்டியை சொல்லட்டும். ஆனால் நான் சொல்கிறேன்ல, பொய் சொல்லியிருக்க மாட்டேன், தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற பொய் எவ்வளோ பெரிய பொய்களை சொல்லியிருக்கிறாங்கிறத உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், எடுத்துக்கொண்டு சொல்கிறேன். அதே மாதிரி அங்கே பறக்கப்பட்ட ஜமாத்தில் என்ன ஆச்சுது? வந்ததுக்கு பிறகு போலீஸ் துறையை விட்டு அவர் பேசுகிறாரு, இந்த மாதிரி பிஜே வரல, ஷம்சுல் தான் வரப்போறாருன்னு எங்களுக்கு செய்தி வந்திருக்குது, சென்னையில் தடுக்கப்பட்டார், இதை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு விட்டு அங்கே உள்ள போலீஸ் அதிகாரியை வந்து கேட்குறாங்க. போலீஸ் நாங்கள் சொல்லி போட்டோம், எங்கள் ஜமாத்துடைய தலைவர் உறுதியாக இருந்தார், அவர் வரணும், வருவார், நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம், இங்கே தான் இருக்கிறோம், சாயந்தரம் வரைக்கும் சோறாக்கி திண்டுக்கிட்டு இங்கேயாவது உட்காந்துருப்போம், நாங்கள் கூட்டத்தை கேன்சல் பண்ண மாட்டோம், டிக்ளேர் பண்ண மாட்டோம், அவர் வேண்டாம் வராமல் போகிறாண்டா வந்து அவர் வந்து டிக்ளேர் பண்ணிட்டு போட்டோம். இப்படி பரப்பி எங்களை எங்கேயாவது போக விட்டதுக்கு பிறகு வந்து ஃபிலிம் பண்ணலான்னு பார்த்துருப்பார். அதுக்கான முடிஞ்சார். அப்புறம் பார்த்தா அங்கே தான் இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, விவாத ஒப்பந்தத்தில் அரை நாள் போதும், அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடுவேன்னு சொன்னேங்கிறாரு. ஒப்பந்த சீட்டு இருக்குது, பார்த்துக்கிறங்க. 100 தலைப்புக்கும் சேர்த்து 2 நாளில் முடிப்போண்டாரு. என்னங்க இது ஒரு தலைப்புக்கு 1 மணி நேரம் தானே வருது, ஆளுக்கு 1 மணி நேரம் கூட கிடைக்காத, இல்லை போதும்போது முடிச்சுக்கிடுவோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு ஜகா வாங்குறாருங்கிறத முழுசாக அதை பார்த்து கேளுங்க. இவர் சொன்னபடி இல்லை, இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். அப்புறமேலே இந்த ஒப்பந்தம் செய்வதற்கு நான் வரமாட்டேன், அவன் நான் வரமாட்டேன்னு சொன்னீங்க. ஒப்பந்தம் என் ஆள் கையெழுத்து போடுவாங்க, விவாதம் நான் தான் பண்ண போகிறேன். எங்களில் உள்ள ஒவ்வொரு ஆளும் ஒப்பந்தம் செய்ய தகுதியை, விவாதம் செய்ய தகுதியான ஆட்களாக இருக்கிறாங்க. ஒப்பந்தம் செஞ்சு அவர்கள் கையெழுத்து போட்ட இதை ஒத்துக்கொள்கிறார்களோ என்னுடையதாக ஏற்றுக்கொள்வேன். அப்போ ஒப்பந்தம் செய்வதற்காக வருவாங்கன்னு சொல்லும்போது மாட்டேன்ட்டார். நான் தொண்டிகளில் இருக்கிற மெட்ராஸ்லாம் இருந்தேன், வழங்குதா,
அதுக்கப்புறம் மேலே தான் வரணும்னு நிபந்தனையாக போட்டு மசோரா பண்ணோம். இதுக்காக ஆளை விட்டுறக்கூடாது, நீங்களே வாங்க ஒப்பந்தத்துக்கு. நாங்கள் ஒப்பந்தத்துக்கு நான் வந்தால் என்ன, அவங்க வந்தானே விவாதம் நான் தான் உங்கள்கிட்ட பண்ண போகிறேன், அதில் உறுதியாக இருந்தோம். அதுக்கப்புறம் ஜமாத்தார்கள் தேங்காய் மறைக்கார் பண்ண ஜமாத்தார்கள் சொன்னதா என்னமோ சொல்கிறாரு, அவ்வளோ பச்சை பொய். ஜமாத்தார்கள் கெஞ்சினாங்க, வேணாம் சட்டம் உங்களுக்கு போலீஸை வேணாங்கிறாங்க, சட்டம் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும், போய் வேறு ஊரில் வச்சுக்கிறங்க, சீக்கிரம் முடிச்சிருங்க. எவ்வளவுக்கு கெஞ்சி கறி தவிர்க்கணும்னு அவங்கள தூண்டி விட்டு மறைக்கார் பண்ண ஜமாத்தார்கள் இந்த எங்கள் மாவட்ட நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க, அதில் பங்கெடுத்து கொண்டவங்கெல்லாம். அப்படி தான் இவர்கள் போலீஸை பயன்படுத்தி போலீஸை காட்டி பயன்படுத்தி போலீஸார் வேணான்னு சொல்கிறாங்கன்னாங்க. போலீஸார் வேணாண்டா என்கிட்ட சொல்லுங்கள், எந்த போலீஸார் வேணாண்டாரு? ஒரு ஆளை காட்டினாங்க, பிடி சத்தம் போட்டு இந்த எங்கள் பேச்சுரிமை சொந்த இடத்துல நடத்துகிறோம், இதை உன்னால் தடுக்க இயலாது, நான் ஃபைட் பண்ணேன். போலீஸ் எப்படி தடுப்பாங்க? நாங்கள் விவாத ஒப்பந்தம் பண்ணுறதை போலீஸை விட்டு தடுக்க பார்த்தது அவங்க. அதெல்லாம் வந்து தேங்காய் பட்டத்தில் போய் விசாரிச்சு பாருங்கள், அதுக்குள்ளே ஆளுக்கு இந்த வந்து தான் இருக்கிறாங்க. ஹபீபுல்லா இருக்காரா? இந்த இருக்காரு. சரி, மறைக்கார் பட்டினம் தேங்காய் பட்டினம் இல்லை. சரி, அடுத்து டாபிக்கு வர்றேன். அதனால் அது ஒரு முடிஞ்சு போச்சு. வேறு எல்லாம் மற்ற விஷயம் எதுவுமே இல்லை. அடுத்து இந்த ஹதீஸில் நான் வந்து தப்பாக சொல்லிட்டேங்கிறாரு. முஸ்லீமில் உள்ள ஹதீஸை நான் போடுறேன். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு நான் சொன்னேன்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போடுறாரு பாருங்கன்றாரு. ரசூல்லா சொன்னாங்கன்றது நான் இல்லை, ஹதீஸில் வருதுங்கிறேன். அது ரசூல்லாவுடைய சொல்லும் இல்லை, ரசூல்லா சொன்னதாகவும் நான் அதில் அர்த்தத்திலையும் சொல்லவே இல்லை. நபிகள் நாயகம் காலத்தில் இருந்தது என்று ஒரு சஹாபி தான் சொல்கிறார். ரசூல்லாவுடைய சொல்லில் தான் கரெக்டாக அச்சு கச்சி சொல்லணும். இது அந்த கருத்து இன்னமாக இருந்தது என்று சொல்வதை கருதப்பட்டுன்னு ஒரு வார்த்தை நான் சேர்த்து சொல்லிவிட்டேன். அது தவறுன்னு ஒத்துக்கிறலாம், அப்படி கான்செப்ட் இருக்கிறது. கவுலு ரசூல்லா இல்லை, அது ரசூல்லாவுடைய வாயிலிருந்து வந்தது அல்ல. நீங்கள் சொன்னது என்ன? மொத்த வாசகமே அத்தாஜுரு சதீக் ஹபீபுல்லா முட்டு ரசூல்லா சொன்னாங்க. நீங்கள் ஒரு மொத்தமாக ஒரு கோர்வையில் சொல்லும்போது ஒரு வார்த்தை சிலிப்பிங்க ஆகிறதுக்கு ஒட்டுமொத்தமாக 4 வார்த்தையை சேர்த்து இட்டு கட்டி தயாரிக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா? தயாரிச்சேன்னு வர சொல்கிறார். அரபிகள்லாம் இருந்தாங்களாம், பெரிய அரபிகள்லாம் ஹதீஸை கேட்க வந்தாங்களாம். அதை கேட்க வந்த இடத்துல தயாரிச்சேன்னு சொல்லி எந்த அரபின்னு கேட்டுருவோன்னா டக்குன்னு மாற்றிக்கிட்டு என்கிட்ட படித்த மௌலவிகள்லாம் சில பேர் இருந்தாங்க. மௌலை அந்த சில பேருக்கு தான் பயான் பண்ணீங்களா? மொத்தமாக அரபியில் பண்ணிட்டு போயிட வேண்டியான மக்களுக்கு சொல்கிற ஒரு பயானுங்க அது. அதில் 2 ஆலிம் சாக்கள் இருக்குது தான் செஞ்சுருப்பாங்க. 99,999 பேர் மக்கள் தான் அங்கே இருந்திருப்பாங்க சதவிகிதத்தில். அப்போ வந்து தாஜுரு சதுக்கு ஹபீபுல்லான் ரசூல்லா சொன்னாங்கன்னு இட்டு கட்டினதை எதனோட கம்பேர் பண்ணுறாருன்னு பாருங்கள். தன்னுடைய தப்பை, பச்சையான தப்பை கூட ஒத்துக்கிறது திராணி இல்லாமல் இது எது தப்பு இல்லையோ அது தப்புன்னு சொல்வதில் ரொம்ப ஒரு அடமண்டாக இருக்கிறாரு. அதை நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நெஞ்சில் கை கட்டுறதுல நிப்பாட்டணும். இனி அள்ளி நாங்கள் எடுத்து வைக்கிறது தான், அதெல்லாம் நேற்று பூரா வீணாக்கியாச்சு, இன்றைக்கி பூரா அதான் சோளக்காட்டு பொம்மை. எது நெஞ்சில் கை கட்டு சோளக்காட்டு பொம்மை. அப்போ அடுத்து என்னது? ஒரு கை தான் கட்டி ஒரு கை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாரா? ஒப்பந்தத்தில் பாருங்கள், வேறு இடத்துல பாருங்கள். அப்போ ஹதீஸில் அதாவது 3 கூடுங்கிறாரு. இன்னொரு சபையில் இப்படி செஞ்சு காட்டுறாரு, இப்படி கட்டலான்னு, இப்படி இல்லைங்கிறார், இப்படி தான் இருக்குங்கிறார். ஹதீஸில் இப்படி தான் இருக்குங்கிறாரு, இப்படித்தான் ஹதீஸ் இருக்குங்கிறாரு. இது ஹதீஸில் இருக்கிற சோளக்காட்டு பொம்மைங்கிறாரு. அப்படின்னா இது என்ன அர்த்தம்? மக்கள் சிரிக்கிறதுக்கு தகுந்தவாறு, ரசிக்கிறதுக்கு தகுந்தவாறு கூட குறைய சொல்கிறது. ஒன்று சொல்லுங்கள், முரண்பாட்டுக்கு மட்டும் சமாளிக்கவே இயலாது. பளிச்சுன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும். ஏடா இது சோளக்காட்டு பொம்மைன்னு கிண்டல் பண்ணால் அது ஹதீஸில் இல்லாத செயல்னு ஆகுது. ஒத்த கையை வைக்கணுன்ட்டு ஹதீஸில் இருக்கும், 2 கையை வைக்கிறாங்களேன்ட்டு சொல்கிறது. அது ஒரு இல்லாத இருந்தால் பரவாயில்ல. அதுலேயே உறுதியாக இருந்தீங்களா? இது இருக்குது. எங்கள் முன்னாடி அதைத்தான் சொல்கிறீங்க, இன்னொரு சபையில் அதைத்தான் சொல்கிறீங்க. அப்போ இதெல்லாம் வந்து இவர் மார்க்க சொல்ல தகுதியான்னு யோசிச்சு பாருங்கள். இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடியவர் வந்து மார்க்க சொல்ல தகுதியாக இருப்பாரா? ஒரு கொள்கையில் இருக்கணும். நீ தப்பான கொள்கையில் இருந்தால் கூட வந்து ஒரு கூட இருக்கிற இந்த இன்னொரு குரூப் இருக்காங்க பாருங்கள், 2 குரூப் ஒன்றா கூட்டணியாக இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஷிர்கில் இருந்தால் கூட அதில் உறுதியாக இருப்பாங்க. இவருக்கு அதெல்லாம் கிடையாது. ஷிர்க்குக்காரங்க ஊரில் ஷிர்கு, தேவபந்தி ஊரில் தேவபந்தி, பரளி ஊரில் பரளவி, கூட்டணி வச்சுக்கிறது பார்த்துக்கிறங்களேன். அந்த மாதிரி விவாத ஒப்பந்தத்துக்கு யாரை கூட்டு வர்றது? அது இன்னொரு கிளிப்பு இருக்குது. சரியான சந்தர்ப்பவாதிங்கிறத காட்டுறாரு, ஒப்பந்தத்திலே காட்டினார். ஏன் இந்த மாதிரி தேவபந்தியில் உள்ள உலமாக்கள் உங்களுக்கு கிடைக்கலையா?
அடுத்து இன்னும் பாருங்கள், இப்போ இறைவனுக்கு உருவம் உண்டாண்டு ஒரு தலைப்பில் விவாதம் பண்ணுறோம். அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அது சொல்லுங்கள். இன்னொரு குரூப் வந்து அதுக்கு வேற அர்த்தம், அந்த அர்த்தம் அல்ல, உருவத்துக்காக நான் துறையுடைய கூட்டத்திலே கூட சொன்னேன். இந்த ரெண்டு பேருக்கும் தப்பிச்சுட்டாங்க. அல்லாஹ் விவாத பொருளாக்குறதே மிகப்பெரிய தவறு. அல்லாஹ் இந்த பொருளை அவன் கையில் சொல்லுங்க, அது தொடருங்க. கொஞ்சம் இருக்கு, இன்னும் இருக்கு. இன்னொரு குரூப் வந்து அதுக்கு வேற அர்த்தம், அந்த அர்த்தம் அல்ல, உருவத்துக்காக நான் துறையுடைய கூட்டத்திலே கூட சொன்னேன். இந்த ரெண்டு பேருக்கும் தப்பிச்சுட்டாங்க. அல்லாஹ் விவாத பொருளாக்குறதே மிகப்பெரிய தவறு. அல்லாஹ் இந்த பொருளை அவன் கையில் தான் எப்படி கையில் பெரிய ஒப்பான வேலை. எத்தனை பிளட் குரூப் என்ன, ஒரு கால் என்ன தேடி வந்துச்சுங்க. எவ்வளவு சீக்கிரமாக அதாவது ஒரு விவாதம் நடந்தோம், இறைவனுக்கு உருவம் உண்டாடு விவாதம் பண்ணோம். அது ரெண்டு குரூப்புமே செஞ்சே தப்புண்டார். அந்த ஒரு குரூப் தான் கூட உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரெண்டுமே தப்புண்டாரா? அது என்ன காரணம் சொல்கிறாருன்னா, உருவம் இருக்குன்னு சொன்னால் கை இருக்குன்னா என்ன மாதிரி கைன்னு கேட்பான், கால் இருக்குன்னா என்ன மாதிரி கைன்னு கேட்பான். அல்லா பற்றி கேட்டால் சும்மா அல்லா இருக்கான் அது நிறுத்திக்கிட்டுங்கிறாரு. கை இருக்குது கால் இருக்குன்னு சொன்னால் கேள்வி வந்துடும்ங்கிறாரு. சரி, அடுத்து படிங்க. அதாவது கை இருக்குன்னு சொன்னால் கேள்வி வரும்னு கேட்குறாரு. அந்த கேள்வி தான் கேட்கக்கூடாது என்றால் ரெண்டு பேரும் சொன்ன தப்பா எப்படி ஆகும்? யார் சொன்ன தப்பாகனு? கூட இருக்கிறார்களே நீ கண்டிச்சிருக்கனே. எப்படி இருக்குன்னு கேட்டது யார்? கால் எப்படி இருக்குன்னு கேட்டது யார்? நாங்கள் என்ன சொன்ன விவாதத்தில்? கை இருக்குது அவ்வளோதான், கால் இருக்குது அவ்வளோதான், அப்படி ஏற்றுக்க, அதுக்கு மேலே பேசாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்படி சொன்னால் கேள்வி வரும்னு சொன்னவர் அப்படி சொல்லணுங்கிறாரு. அதே நேரத்தில் கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறாரு. யார் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய விஷயத்திலேயே கேள்வி கேட்கக்கூடாது எல்லாம் கேட்டவர்களை கூட்டாளியை வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால் இவர் மார்க்கம் சொல்வதற்கு தகுதியானவராக நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். மார்க்கம் சொல்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணுமா இல்லையா? அப்போ இவர் ஒரு அல்லாஹ்வுடைய விஷயத்தையே கை எப்படி கால் எப்படி பிளட் குரூப் எப்படி எல்லாம் கேள்வி கேட்டார்களே, அவர்கள் மீது கொத்தி குதறி கோவப்பட வேண்டியவர் விவாதத்துக்கு துணையாக குறிப்பெடுத்துக்கூடிய அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் எந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பவாதி இவரெல்லாம் மார்க்கம் சொல்வதற்கு தகுதியானவர் தானா என்பதை நீங்கள் இதிலிருந்து எடை போட்டு பார்த்து கொள்ளலாம். அடுத்து இந்த மௌலுது சம்பந்தமாக பேசும்பொழுது மௌலுதை எனக்கு தெரியாதுங்கிறார். சுப்ஹான மௌலுதை தவிர எதுவும் எனக்கு தெரியாதுங்கிறார். ஒரு களத்தில் இருக்கிறாரு, பிரச்சாரத்தை ஒரு தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதை வச்சு தான் சம்பாதிக்கிறேன்லாம் சொல்கிறாரு. அப்போ அதுக்காக போகக்கூடிய நேரத்தில் இந்த மௌலுதுகள் அனைத்தையும் அவர் 40 வருஷமாக அவர் இருக்கிறாரு, பயான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன கேட்குறாரு? மௌலுது தெரியாது சார் போடுங்க. ஒரு இடத்துல சொல்லப்பட்டது, அது இந்த மாதிரி ஒரு தைரியம் செய்ய
மற்ற முற்றிலுமான கணிகளோ அடிப்படையில் தெரியாது. யாருக்காக பேசுறீங்க ஆதரிக்கல ஒரு பூமியில் ஒரு வார்த்தையை சொல்றாங்கன்னா நல்ல அர்த்தமும் வைக்க முடியும் என்று சொன்னால் அதுக்கு நல்ல அர்த்தம் வைக்கிறதுக்கு இடம் இருந்தால் அதுதான் வைக்கணும். இஷ்டப்படி தப்பற்கு செய்வது சிறுக்கு ஆகக்கூடாது. சிறுக்குதான் என்பது அதாவது சுப்ஹான மூலத்தை தவிர ஒன்றும் தெரியாதுன்ட்டாரா. ஒரு கூட்டத்தில் வந்து யாக்குத்துபாவை நியாயப்படுத்தி பேசுகிறாரு ஒரு பைத்தை. அது சுப்ஹான மூலத்தில் உள்ளது இல்லை. நாங்கள் இப்போ யாக்குத்துபாவை பற்றி பேசினீங்கள அந்த ஒரு பைத்து மட்டும் தெரியும், அந்த ஒரு அடி தான் தெரியுமா, அந்த 2 அடி தான் தெரியும். அதை பற்றி கேட்டாங்க, அதுக்காக சொன்னேங்கிறாரு. அப்போ எல்லாம் தெரியும், அதை நியாயப்படுத்தவே இயலாத அளவுக்கு படுமோசமாக இருக்குது. சுப்ஹான மூலம் சுமாரான மோசமாக இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால் என்ன செய்கிறாருன்னா மற்றெல்லாம் நீ தெரியாது சொன்ன மாட்டிக்கிறோண்டு அந்த யாக்குத்துபா உமையுன் ஆதிசி மட்டும் ஒரு விளக்கம் கொடுக்கலாம். என்ன விளக்கம்? அது வந்து அந்த ஷிர்க் இல்லாத ஒரு விளக்கத்தை நம்ம மக்களுக்கு கொடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி பொதுமடையில் பேசுகிறாரு. ஆனால் இந்த பைத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாருங்கிறார்ல, அந்த விளக்கம் அந்த மக்கள்கிட்ட இல்லை. அதை ஓதுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்திற்கு பெரியவர்களே, மகானியுடைய நூலை ஒன்று எடுத்து வச்சார். அடுத்தது நான் சொல்கிறதுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் அந்த இது விட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக வேண்டி. மகானியே அரபு தமிழில் இருக்குங்கிறது அகில உலகத்துக்கும் தெரியும். அரபு தமிழில் தான் இருக்குது. ஆரம்பத்தில் நானும் எப்போ ஒரு காலத்தில் பார்த்தது தான். எனக்கு அரபு தமிழில் பெரிய ஞானம் இல்லை, படிக்க முடியும். அதில் என்ன எழுதியிருக்கிறாரு, விபச்சாரம் செய்யக்கூடியவன் 2 ரகம். ஒருத்தன் சுகமான உடல் உள்ளவன், இன்னொருத்தன் வியாதியான உள்ளவன். மேலே விவரிச்சுட்டு வர்றார். நோய் இல்லாத நிலையில் ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சு இந்த நிலையில் இருந்துச்சுன்னு சொன்னால் இது ஒரு வகை. அதே மாதிரி நோயாளியாக இருந்தால் இன்னொரு வகை சொல்லிட்டு அடிக்கக்கூடிய முறை 2, அதை விளக்கு 2ஐயும் சேர்த்து மொத்தமாக சேர்த்து சொல்கிறார். விபச்சாரம் செய்தவனை கசையடி அடிப்பதற்குண்டான அந்த பொருள் 2. ஒரு பொருள் என்ன? பச்சை தோளால் ஆன சாட்டையை கொண்டு அடிக்கிறது. இன்னொன்று குச்சிகளை 100 குச்சியை ஒன்றா சேர்த்து இடிக்கிறது. இந்த 2ம் விபச்சாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைக்கு பயன்படுத்தக்கூடிய அடிபொருள். 2 அடிக்கக்கூடிய பொருளுங்கிறார். என்ன விளங்கணும்? 2 ரகமாக மேலே வந்து சுகமானவனை ஒருத்தன் சொல்கிறாரு, நோயாளிக்குள்ள சட்டத்தையும் சொல்லிட்டு அடிக்கக்கூடிய பொருள் 2ன்னு சொன்னால் எதை எதோட சேர்க்கணுன்னு வைக்கணுமா இல்லையா? இதுக்கு ஒரு தப்பர்த்தம் செய்யணுமா? இதுக்கு ஒரு தப்பர்த்தம் செஞ்சு இந்த மாதிரி விபச்சாரத்தை அடிக்க தூண்டுறாரு. வெறும் குச்சர் அது நல்லா இருக்கிறவனுக்கு சொன்னதா, நோயாளிக்குள்ள சட்டத்தை சொல்கிறார். நான் இவரை விவாதத்துடைய அந்த ஒப்பந்த கூட்டத்தில் கூட கேட்டேன், பல இடத்துலும் கேட்டும் இருக்கிறேன். பொம்பளைகளுக்கு தலாக்கு விடக்கூடிய விவாகரத்து செய்யக்கூடிய உரிமை இருக்குன்னு குரானில் எழுதியிருக்கிறீங்களே, இருக்கிறதாக நீங்கள் கிதாபுகளில் எழுதியிருக்கிறீங்களே, விரிவுரைகளில் எழுதியிருக்கிறீங்க. தலாக்கு விடுற உரிமை இல்லை, அதை நாங்கள் நம்பர் போட்டு எழுதியிருக்கிறோம். அங்கே போய் நீங்கள் படிக்கணும். அந்த விவாகரத்து பெறக்கூடிய முறை என்னங்கிறதையும் விளக்கியிருக்கிறேன். ஊர் பஞ்சாயத்துட்டு போகணும், தலைவர்கிட்ட சொல்லணும். நீங்கள் பொதுவாக எழுதி போட்டு விளக்கத்துக்கு இன்னொரு இடத்துல போய் பாருங்கன்னு சொல்கிறீங்களா இல்லையா? அதே மாதிரி ஒரு பொருளை மொத்தமாக எடுத்து சொல்கிறாருன்னா யாருக்கு பிரிச்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிற வேணுமா இல்லையா? இதில் பொய்யும் பித்தலாட்டம் என்ன இருக்குது? ஆகையினால இதில் பொய் இல்லை, அவர் தான் போய் சொல்லியிருக்கிறார். ஒரு நல்ல கருத்தை இருக்கக்கூடியதை மோசமான கருத்தை திணிக்கக்கூடிய குணம் ஹதீஸிலேயே ஆயத்திலே இருக்கும்போது பாவம் மகானிக்காரர் மேலே ஏன் வராது? இது மோசடிய குணம் முழுமையாக இருக்கிற காரணத்தினால தான் இது. அதே மாதிரி சொல்கிறாரு, காணத்தலாக்கு சலாசில் அது ஹதீஸ் இல்லை, ரசூலுல்லா சொன்னது இல்லை, அது நிகழ்வை சொல்கிறாரு. அதில் நான் இன்னமாயோ அது வாகிதான்னு சொல்லிட்டா பரவாயில்லை. இவர் முழு ஹதீஸை சொல்லிட்டாரு, ரசூலுல்லா பேர்ல. நான் சொல்கிறேன், கருத்தை சொல்லியிருக்கிறேன். எவன் சித்திகீன சுகதா இருக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் நன்மக்கள் நேசர்களுங்க கூடிய அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறேன். ஒரு வார்த்தை ஹபீபுல்லாங்கிற முழு ஹதீஸை மறைச்சிட்டாரு. நான் ரசூலுல்லா சொன்னாங்க செய்தாங்கன்ற ஹதீஸில் சொல்லலை, அவர் சொன்ன ஒரு வாழ்க்கையுடைய முறை இப்னு அப்பாஸ் சொன்னார், நடைமுறையை அந்த இதில் தான் சேர்த்தேன் அப்படின்னார். அது என்ன ரசூலுல்லா சொன்னதா இல்லையா? அப்போ ஏன் அதை ஆதாரம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தீங்க? ரசூலுல்லா காலத்தில் நடந்தது ரசூலுல்லாவுடைய முன்னால் நடந்தது மாதிரி தான் நினச்சி தானே இத்தனை வரைக்கும் காலத்தில் ஓட்டுனீங்க. இப்போ டபக்குன்னு சொல்லி ரசூலுல்லா சொன்னதா இல்லை, இதுவும் பொய், ரசூலுல்லா சொன்னதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். போடுப்பா கிளிப்ஸ். சொல்லணும் இல்லையா? ஒருத்தர் 3 தலாக்குன்னு சொன்னா ஒரு நேரத்தில் ஒரு தலாக்கு என்று ரசூலுல்லா சொன்னாங்க. ரசூலுல்லா உமர் என்ன பண்றாரு? முடியாது, 3 தான் ஆச்சரிய வாங்குறாரு. சொல்லணுமா இல்லையா? ஒருத்தர் 3 தலாக்குன்னு சொன்னா
ஒரு நேரத்தில் ஒரு தலாக் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உமர் என்ன பண்றாரு? முடியாது, 3 தான். இவர்கிட்ட வந்து ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க, 3 தலாக்குன்னா ஒரு தலாக்கு தான். எப்படி சொன்னார்? இப்போ இங்கே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 3 தலாக்குன்னா ஒரு தலாக்கு தான். உமர் சொல்லி போட்டார். உமரும் முடியாது, நான் ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்தமா சட்டம் போடுவேன்னு போட்டார். அப்போ மாற்றி மாற்றி பேசுகிற ஆள் யாருன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இவரே சொன்னார். இப்போ சொல்றாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, அந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிங்கிறாரு. விளங்க வேண்டாம் யார் அப்போ இதில் உருட்டுறதுங்கிறத பார்த்துக்கங்க. ரெண்டாவதாக சொன்னார், இது ஒரு நேரத்தில் பார்த்தா சோளக்காட்டு பொம்மைங்கிறாரு, இன்னொரு நேரத்தில் பார்த்தா கையை கட்டலாங்கிறாரு, 3 கூடுங்கிறாரு, முரண்பட்டு பேசுகிறாரு. அருமை சோதரிலே நிலை குலைஞ்சு போயிட்டார். அதுக்கு அடையாளம் இது, வேற ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன், நெஞ்சில் கை கட்டுறதுக்கும் ஹதீஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இவர் காட்டுற ஹதீஸ் இல்லைங்கிறேன். இவர் எந்த ஹதீஸை காட்டிக்கிட்டு இருந்தாரோ முஹம்மது இப்னு இஸ்மாயிலுடைய அறிவிப்பை வச்சு அவரை சொல்லிக்கிட்டு இருந்தாரோ, 10 வருஷத்துக்கு பிறகு அந்த ஹதீஸில் முஹம்மது இப்னு இஸ்மாயில் இருக்கிறாரு, வாபஸ் வாங்கிக்கிறேன்னு வாங்கிக்கிட்டாரு. அந்த ஹதீஸில் இருக்குது நெஞ்சு மேலே கை கட்டினதாக. இவர் எந்த ஹதீஸை எடுத்து காட்டுறாரோ, ஹுல்பு தாயுடைய ஹதீஸு, அங்கே நெஞ்சில் கை கட்டுற 2 கையை நெஞ்சில் கட்டினதா இல்லை. இப்போவும் சொல்கிறேன், நான் அடுத்த சப்ஜெக்டில் அதை கொண்டு வர்றேன். அவர் காட்டின வேடிக்கை பூரா தெரியும். நேற்று அவர் கையில் வச்சு புஸ்தகத்தை காட்டினாரு, அந்த புஸ்தகம் முழுவதும் எழுதியிருக்கிறேன், அந்த ஹதீஸை பற்றி விமர்சிச்சு வச்சிருக்கிறேன். அவர் நியாயமான இருந்தால் அந்த ஹதீஸை பற்றி எடுத்து போட்டிருந்துருக்கணும். அவர் மேலே சொன்ன குற்றச்சாட்டை மட்டும் வச்சு எடுத்து வச்சாரு. முழு ஹதீஸை விலைக்கு கொடுத்துருக்கிறேன். நெஞ்சில் கை கட்டுற ஹதீஸும் இருக்குது. நான் தான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லியிருக்கேன், நிலைப்பாட்டில் இதுலையும் சொல்லியிருக்கிறேன், ஒப்பந்தத்திலையும் 3 கூடும். அவங்கவுங்க சிறந்ததை எடுத்துக்கிறாங்க. ஆனால் 3 ஹதீஸுமே லைஃபு. இதை எல்லா கூட்டத்திலையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் சொல்ல வந்தது சோளக்காட்டு பொம்மைன்னு சொல்லி கேலி பண்ணது என்றா, எந்த ஹதீஸை வச்சு நீங்கள் ஆதாரம் முடிக்கிறீங்களோ அதில் 2 கையை வச்சாங்கன்னு காட்டுங்க பார்க்குறேன். 2 கையையும் நெஞ்சில் வச்சாங்கண்டு. எல்லோ ஹாதி அலா சதிரிகின்னு இருக்குது, அரபி இலக்கண இலக்கியம் படித்தவர். இன்னொரு விட நான் நினச்சேன், நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன். இவர் 15 வருஷமாக மதரசாவில் ஓதி கொடுத்தாருன்னு நினச்சிட்டு தான் இது வரைக்கும் நினச்சிருந்தேன். நேற்று தான் ஒரு குட்டு வெளிச்சிச்சு 3 வருஷம் தான் ஓதி கொடுத்தேன்ட்டு. அப்போ இதிலிருந்து தான் இந்த குழப்பத்துக்கு காரணம். ஒழுங்காக ஓதி கொடுத்துருந்தாருன்னா இந்த மாதிரி நிலையெல்லாம் வராது. 3 வருஷம் படித்து கொடுத்ததுடைய நிலைமை தான் இது. இந்த மறைக்கிறது, ஒழிக்கிறது, உருட்டுறது, இல்லாததை சொல்கிறது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு நான் சொல்லலைங்கிறது, அப்புறம் இங்கே சொல்கிறது. இந்த இடத்துல விளங்க வேண்டாம், ஹாதிங்கிற வார்த்தை என்ன, ஒருமையா பன்மையா இருமையா? எவ்வளவு ஹாதிகி, இந்த கையை இதை வைத்தார்கள், அலா சதிரிகி நெஞ்சு மேலே ஒரு கையை தானே வைக்கணும். அப்போ ஒரு கையை வச்சு இப்படி நிற்பியான்னு கேட்டேன். சோளக்காட்டு பொம்மை மாதிரி நிற்கணுமா? ரெண்டாவது, இந்த ஹதீஸு தைஃபாஸே கபீசா மஜ்ஹூல்னு சொல்லியிருக்கிறாங்களே, அறியப்படாதவர்ன்ட்டு. அங்கிருந்து அறிவிக்கக்கூடிய சிமாக்குப்னு ஹர்ப 11 பேர் விமர்சனம் பண்ணுறாங்களே. அதனால் ஹதீஸு தைஃபு தான். எல்லா ஹதீஸும் இது சம்பந்தமாக இருக்கிறது தைஃபு தான். அவங்கவுங்க நாங்கள் வந்து ஹதீஸை தைஃபான ஹதீஸ் எடுத்து அமல் செய்யலானுங்கிற கொள்கை எங்களுக்கு இருக்குது. சஹீஹான ஹதீஸுக்கு முரண் இல்லைன்னா எடுத்து செயல்படுத்தலாங்கக்கூடிய ஹதீஸ் தான் எங்கள்கிட்ட இருக்குது. அதனால் அது ஒரு பாரதூரமானது. நான் சொன்னது தப்பும் இல்லை, இவங்க செஞ்சது தான் தப்பு. அந்த ஹதீஸை வச்சு ஆதாரம் பிடிச்சது அது அறிவுடைமை அல்ல, அறியாமை, தெரியாமை, மறைத்தது தான் இது. இல்லாட்டி அவருக்கு தெரியும் ஹாதிஹிண்டா எதுக்கு சொல்றது. அடுத்து சயீது விவரம் வைக்கிறாரு, அல் யுமுனா அலல் யுஸ்ரா. அல் யுமுனாங்கிறது ஹாதிஹி, அலல் யுஸ்ராங்கக்கூடியது அலா சதிரிகி அங்கே இல்லை, அதான் ஹாதிஹின்னு தான் இருந்திருக்கு. ஏதோ எழுதினவன் தப்பா எழுதி போடுதான், எழுதினவன் ஏட்டக்கெடுத்தான், படித்தவன் பாட்டக்கெடுத்தாண்டு ஆகிப்போச்சு. அதுதான் ஆச்சே தவிர உண்மையில் அந்த ஹதீஸை வச்சு ஆதாரம் பிடிக்கிறது சோளக்காட்டு பொம்மை தான். மற்றபடி நெஞ்சில் கை கட்டுறதுக்கு இருக்குதா? இருக்குது. நான் தான் சொல்கிறேனே, 3 ஹதீஸையும் சொல்கிறேனே. அதை விட பெரிய பிரமாதம் என்ன தெரியுங்களா? இவர் எப்படி ஆள்லாம் கிண்டல் பண்ணுறாரு பாருங்க. ஹதீஸில் சொல்கிறாரு, ஷாஃபியாக்களுடைய அந்த ஹதீஸை இவர் எடுத்து சொல்லும் பொழுது நிக்கலாம். அப்ப இந்த மாதிரி 2-4 இடத்துல இருக்கிறாங்க. இப்படி செய்யற ஒரு நிலைமை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதுக்கு என்ன ஆதாரம் நான் சொல்றேன். இப்ப ஷாஃபியாக்கள் எப்படி நெஞ்சில் கையை கட்ட வேணும் அப்படிங்கும்போது ஹனீஃபிகள் கீழே கட்டுவாங்க. மற்றவங்க ஷாஃபியாக்கள் இருக்கிறவன் நெஞ்சுக்கு கீழே கல்புல கட்டுவான். அப்படி கல்புல இப்படி கட்டி நிற்பான், 7 பேரை தள்ளி விட்டுருவான். அவர் சொல்றாரு, இப்படி சைடா கட்டி 7 பேரை இங்கிட்டு தள்ளி விட்டுருவான். அட கையை ஏண்டா அங்கே கட்டுற, இருதயத்தில் கட்டுற அப்படின்னு சொன்னா, அது இங்கே தானே கல்பு இருக்குது நெஞ்சில், அதனால அந்த கையை வச்சு அமுக்குறேன்பா.
அட ரசூலுல்லா 23 வருஷமா தொழுதாங்க, ரசூலுல்லா எப்படிரா கையை கட்டினாங்கன்னு பாடுறா. இந்த வார்த்தையெல்லாம் அந்த இவ்வளவு ஒரு நாகரிகமான வார்த்தை அவரே தான் பயன்படுத்துறாரு. அந்த கிளிப்ஸ் எடுத்தாருன்னா போடுறேன். எங்கடா கட்டினாங்கன்னு சொல்றான்னு சொன்னா, கல்புல தான் எல்லாம் இருக்குது, அந்த கல்பத்தான் கட்டணும், அந்த கல்பை அடக்கணும் அப்படின்னு சொல்றானுங்க. கல்புலையா இருக்குது எல்லாம்? இப்போ புதுசா கண்டுபிடிச்சிட்டான், கல்புல ஒன்றும் இல்லை. இப்பதான் தெரிஞ்சு இவர் கல்புல எதுவுமே இல்லைன்ட்டு. விளங்குதா? கல்புல எதுவும் கிடையாது. கவலை இருக்குது, கல்புலியா இருக்குது, மண்டையில் இருக்குது. ஆசை இருக்குது, கல்புலியா இருக்குது, மண்டையில் இருக்குது. கல்புல எதுவுமே இல்லை. கல்புக்கு ஒரே வேலை தான், ரத்தத்தை பம்ப் பண்ற வேலை தான். அதனால இருதயம்ங்கிறது ஒரு பொருள் இல்லை. அந்த இருதயத்தில் சிந்தனை இல்லை, இருதயத்தில் பயம் இல்லை, இருதயத்தில் கவலை இல்லை, இருதயத்தில் மகிழ்ச்சி இல்லை, எல்லாமே இந்த மண்டையில் இருக்குது. அதனால இனிமேல் நீங்க எல்லாம் மண்டையை கட்டுங்கடான்னு நடிக்கிறார், ஆக்டிங் பண்றாரு. சாமி மதங்களை சொல்றாங்க, அதுவும் ரசூலுல்லாஹ் சொல்லல, கல்பு தானே இருக்கு, அதுதான் செய்யறோம். இப்ப இவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றது காட்டலையா? அப்ப 23 வருஷம் ரசூலுல்லாஹ் தொழுவே இல்லையா? அடே ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்கன்னு சொல்றான்னு கேட்டா கல்பு இங்கதான் இருக்குங்கிறான். அப்ப கல்பை விட மூலதனம் நமக்கு இப்படி கேட்டப்ப, கல்பை விட எது முக்கியமானது? மனுஷனுக்கு மூலதனம் முக்கியமானது. கல்புல ஒண்ணுமே கிடையாது. அந்த காலத்துல கல்புண்டாங்க, கல்புலையா நினைக்கிறோம், கல்பா கவலைப்படுது. இப்ப எல்லாம் மூளைன்னு ஒத்துக்கிட்டான். கல்புடைய வேலை என்ன? பம்பிங் மட்டும்தான், ரத்தத்தை பம்ப் பண்ற வேலையை தவிர வேற ஒரு வேலை அங்க நடக்கல. நம்ம கவலைப்படுறோமே அது இங்கதான் நடக்குது, நம்ம சிரிக்கிறோமே அது இங்கதான் நடக்குது. உன் மனசுல நான் வச்சிருக்கிறோங்க இங்க ஒண்ணு வைக்கல, இங்கதான் வைக்கிறோம். எல்லாமே இங்கதான் இருக்கு, மண்டையில மூளையில தான் இருக்குது. இதுல ஒண்ணும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டாங்க. கல்புல என்ன இல்ல, ஒண்ணுமே இல்லைன்னு. அப்ப இவங்க வாதப்படி தக்பீர் கட்டுறானே, எங்க கட்டுறானே எல்லாம் ஞானம் இருக்குது. அப்படி ஒரே அல்லாஹ் அக்பர் அடிட்டீங்களா? கல்புல ஒண்ணுமே இல்லை. இவர் ஈமான் கொண்டது அல்லாஹ் மேலையும் இல்லை, ரசூல் மேலையும் இல்லை. இப்ப இருக்கக்கூடிய விஞ்ஞானிய மேல. அல்லாஹ் மேல ஈமான் இருந்தா இந்த பேச்சு பேசியிருப்பாரா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஈமான் கொண்டிருந்தா இந்த மாதிரி வாதம் வந்திருக்குமா? அட சொல்லு, நெஞ்சில கட்டுறவன் அவன் இதை ஆதாரமா சொன்னா ஷாஃபி. அட ஹதீஸ்ல பஸார்ல ஹதீஸ்ல இருக்குது, பஸாருடைய ரிவாயத்துல இந்த சத்ரிஹி, நெஞ்சுக்கு கீழே ரசூலுல்லாஹ் நெஞ்சுக்கு நெருக்கமா அந்த கையை கட்டினாங்கன்னு இருக்குது. சதுரு எதுக்கு சொல்றது? சதுரு எதுக்கு சொல்றது? இந்த பாருங்க, நேரம் கொடுப்பா. கோடு போட்டு காட்டுறாங்க பாருங்க, அந்த வட்டம் விட்டு இதுதான் சதுரு. இது முஞ்சிதுல இருக்குது, ஏதோ நிர்வாணம் அணிக்கிறான்னு நினைச்சிடாதீங்க, படத்தை போட்டு காட்டியிருக்கிறான் அதுல. அப்ப இங்கதான் சதுர் இருக்குது. அந்த சதுருக்கு பக்கத்துல ரசூலுல்லாஹ் கட்டினாங்கன்னா அவங்க விளங்கினபடி கட்டிட்டு போறாங்க. இந்த ஹதீஸ அடிப்படையா வச்சு தானே சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மகானிங்கிற அரபு தமிழில் போட்டாங்க, தமிழ்லையும் போட்டாங்க. தமிழில் உள்ளது தான் சொன்னேன், அரபு தமிழில் வாசி காட்டுங்கன்னு. அது ஒருத்தருக்கும் புரியாதனால வாசி காட்டாமல் இப்போ இப்போ தான் அவங்க வாங்க விட்டு எடுக்க விட்டு தந்துருக்குறாங்க. தமிழில் இருக்குது, அது என்கிட்டையும் இருக்குது, அவங்க இப்போ தந்துட்டாங்க. அதில் என்ன இருக்குது? ஹத்து அடிப்பது, பச்சை மட்டை, செருப்பு ஆகியவற்றினால் அடுக்கலாம். 50 சிறு குச்சிகளில் உள்ள ஒரு கட்டினால் 2 தடவை அடித்தாலும் அடிகள் 100 அடிகள் நிறைவேறிவிடும். அது அடிக்கலாம், இதை செஞ்சாலும் போதும். ஆனால் அதில் உள்ள ஒவ்வொரு குச்சியும் மேனியில் பட வேண்டும். நோயாளிக்கு தான் அப்படி செய்யணும், முடியாதவனு தான் அப்படி செய்யணும்னு அங்கே இல்லை. அவர் எங்கேயும் இதை விளக்கவும் இல்லை. இவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க, அது அவனுக்கு அது இவனுக்கு இதுண்டு. இதில் நீங்கள் விளக்கம் கொடுத்துருப்போங்க, நான் சொன்னது இருக்குதா இல்லையா? நான் என்ன எழுதியிருக்கிறேன், 100 அடி அடிக்கணுங்கிற பச்சை மட்டையில் அடிக்கணும்னு சொல்லிவிட்டு இதை செஞ்சாலும் போதும்னு இருக்குதா இல்லையா? நோயாளிக்கு தான் அப்படி அடிக்கணும்னு அந்த புக்கில் இருக்குதா? அப்படி தான் நேற்றுலாம் வாதிட்டீங்க. நேற்று வாதிட்டதையெல்லாம் எடுத்து போடுறோம் பாருங்கள். நேற்று என்ன வாதிட்டார், மத்தியானம் போடுறேன். நேற்று என்ன வாதிட்டார் இந்த மகானியை பற்றி? அந்த மாதிரி இப்போ இல்லை. இதில் என்ன இருக்குது? நான் என்ன எழுதுனேனோ அதுதான் இருக்கிறது. இவங்க அது நோயாளிக்கு பிரிச்சுக்கணும், நம்மளை விளங்கிக்கணுங்கிறாரு. நீங்கள் விளங்கிட்டு போங்க, நாங்கள் விளங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உள்ளதை தான் நாங்கள் விளங்குவோம், இல்லாத நாங்கள் விளங்க மாட்டோம். உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நீங்கள் வியாக்கியானம் கொடுத்துட்டு போங்க. நாங்கள் இதில் மோசடி பண்ணலையே, அதான டாப்பிக்கு.
என்ன இருக்குதோ அதை எழுதணும். நீங்கள் அந்த பிரிண்டிலேயே அப்படி தான் இருக்குது. பச்சை மட்டையால் அடிக்கணும். இந்த மாதிரி விளக்கமாத்து குச்சி 100 எல்லாம் அப்படி தட்டினா கூட 100 பட்டுருச்சுல, அது 100 அடி ஆயிரும். 50 2 அடி அடித்தா கூட சரியாக போச்சுன்னு சொல்கிறீங்களே. அப்போ ஹத்தடி இது மாதிரி நீங்கள் ஹத்தடி போதும்னு சொன்னீங்கன்னா 1000 செய்வானே. இப்போ தண்டனைக்கு பயந்து விபச்சாரம் செய்யாமல் இருக்கானே, அவன்லாம் டெய்லி போய் செஞ்சுட்டு வருவானே. 2 விளக்கமாத்து 2 அடி வாங்குறது பெரிய மேட்ரா? விபச்சாரத்தை தூண்டுமேன்னு நான் கேட்ட கேள்வியெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அது போய் சொல்லிட்டாரு. அதுபோக ரசூல்லா சொன்னாங்கங்கிற வாசகம் இருக்குல்ல, இது இந்த விவாதத்திலேயே நானே பல தடவை பயன்படுத்தி இருக்கிறேன். எப்படி பயன்படுத்துவோம்? ஒரு ஹதீஸ் அரபியை சொல்லி அர்த்தத்தை செஞ்சுட்டு அதை விளக்கும் பொழுது என்ன செய்வோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அதை கேட்பதா, உமர் சொன்னார்கள் அதை கேட்பதா, இதில் தான் கேட்டேன். அதான் முதல்ல ஹதீஸை முழுசாக சொல்லிடுவோம். இவர் சொன்ன இடத்துல முன்னாடி ஹதீஸ் சொல்லிடுறோம். ஹதீஸை சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு சொன்னதை கேட்பதா, ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்பதா அப்படின்னு சொல்வதற்கே இது அந்த கருத்தை இவராக சொல்கிறாருன்னு எல்லாத்துக்கும் வழங்கும். இந்த விவாதத்திலே சொன்ன நீங்கள் அங்கேருந்து எடுத்து காட்ட வேணாம். இந்த விவாதத்திலே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதை நாங்கள் கேள்வி கேட்கல. அது மாதிரி நாங்களும் பேசியிருக்கோம், நீங்களும் பேசியிருக்கிறீங்க. ஒரு ஹதீஸை சொல்லிடுவோம். நபிகள் நாயகம் அவர்கள் எவ்வளோ கடுமை எச்சரித்திருக்கிறார்கள் அப்படி இப்படின்னு அதை விளக்கக்கூடிய நேரத்தில் அது விளக்கம்தான் என்று எல்லாருக்கும் தெரிகிற விதத்தில், இவர் தான் விளக்குகிறார் என்று மக்கள் புரிந்து கொள்கிற விதத்தில் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள் சொல்லுவோம். எல்லா பயான்களும் இது இருக்கும். புறம் பேசுவதை சொல்லிவிட்டு அதுக்கு விளக்கத்தை எல்லாம் கொடுத்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள் சொல்லுவாங்க. ஆனால் டெக்ஸ்ட்டே கரெக்டாக சொல்லிடுவாங்க. டெக்ஸ்ட்டில் கூட்டுறது தான் டாபிக். இப்போ நான் டெக்ஸ்ட்டெல்லாம் கூட்டல, அதுக்கு முந்தி விளக்கியிருக்கேன். இந்த 3 தலாக்கு இருந்தது, உமர் காலத்தில் இருந்தது, ரசூல்லா காலத்தில் இருந்தால் சொல்லிவிட்டு இப்போ ரசூலுல்லாஹ் சொல்வதை கேட்பதா, உமர் சொல்வதை கேட்பதாங்கிறேன். இதில் என்ன ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது, இருந்தால் அவங்க தான் அதை சொல்லியிருப்பாங்க, அவங்க நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க என்பதெல்லாம் வைத்துக்கொண்டு கருத்தாகத்தான் சொல்கிறேன் என்று அந்த மொத்த வார்த்தையும் தெரியும். நீங்கள் கருத்தாக தான் சொல்கிறேன்னு அந்த பயானில் எனக்கு காட்டுங்க. அத்தாஜுரு சதுக்கு ஹபீபுல்லா என்பது வேற ஒரு அரபி வார்த்தையை சொல்லி அதை விளக்கி விட்டு அதுக்கு விளக்கமா அரபிலேயே செட்டிங் பண்ணி சொல்கிறீங்களே, அதான கேள்வி. இது நானும் சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிறோமே. இந்த விவாதம் இடையில் நான் சொன்ன அப்படி யாரும் நினைக்கலையே, பொய் சொன்ன நினைக்கலையே. இது யார் பார்த்தாலும் பொய்யின்றாங்களே. இது ஒரு உரையை இது போட்டு காட்டினா அத்தாஜுரு சதுக்கு ஹபீபுல்லாவா அப்படின்னு நினைத்து விடுவார்கள். அதுவும் சரியில்லை. அடுத்து என்ன சோளக்காட்டு பொம்மைன்னு சொன்னது சரிங்கிறாரு. நெஞ்சில் கை கட்டுற ஒட்டுமொத்த செயலை தான் சோளக்காட்டு பொம்மைன்னீங்க. உங்கள் சொல்லப்படி ஒரு ஹதீஸில் வேறு ஹதீஸில் இருக்குமே. ஆனால் சோளக்காட்டு பொம்மை என்பது யாரை கேள்வி பண்ணுறீங்க? ரசூலுல்லாஹ் தானே கேள்வி பண்ணுறீங்க. அப்போ உங்கள் சொல்லுப்படி சில பேர் நெஞ்சில் கை கட்டுறான்ல, அந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டு அப்போ அவனையும் சோளக்காட்டு பொம்மை தானே சொல்லுவீங்க. அப்போ ஹதீஸை இவர் கிண்டல் பண்ணுறாரு என்பதை இதன் மூலம் ஒத்துக்கொள்கிறார். அதை விட்டுருங்க. அப்புறம் சஹிஹா லைஃபா அந்த டாபிக் நம்ம வரல, தனி தலைப்பு இருக்குது. ஹதீஸை விவாதிக்கிறதுக்கு தனி தலைப்பு 99 தலைப்பு வைத்திருக்கிறதுனால இதில் மோசடி யார் செஞ்சாங்கிற டாப்பிக்காக நான் இதோடு நிறுத்திக்கொள்கிறேன். அடுத்து நெஞ்சில் கட்டுற சம்பந்தமாக ஷாஃபி சொன்னதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். ஷாஃபியாக்கள் இதை விளக்கமாக எங்கள் பாடத்தில் சொன்னார்கள். அதுதான் ஒரு காரணம் கேட்டால் என்ன செய்கிறாங்க, இங்கே தான் கல்பு இருக்கிறது, அதில் தான் எல்லா சிந்தனையும் இருக்கிறது, அழுத்துறோம், கையை கொண்டு இதை அழுத்த முடியுமா, அதில் என்ன லாஜிக், அதெல்லாம் நான் கேட்குறேன். அப்போ அந்த நேரத்தில் நம்ம சொல்லும்போது மூளை தான் எல்லாம் சிந்திக்குதுங்கிற வகையில் இது தவறு என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் கல்பு என்பது அது பெரும்பாலான இடங்களில் மூளைக்கும் சில இடங்களில் நெஞ்சுக்கும் சொல்லப்படுது என்பதை என்னுடைய விளக்க உரையில் கூட கொடுத்துருக்குறேன். கல்பு என்பது அப்போ கல்புங்கிறது சதுரு வேற, கல்பு வேற. கல்புங்கிறதே மூளைக்கு சொல்லப்படுறது என்பதற்கெல்லாம் ஆதாரங்களை வைத்து நான் பின்னாடி எழுதியிருக்கிறேன். அந்த ஹதீஸை நான் ஒன்று மறுக்கலை, இதெல்லாம் சுட்டி காட்டினேன். இவர் இப்போ தான் சொல்கிறாரு, இல்லைங்க ரசூல் அத்தக்வா ஹாகுனான் இருக்காங்க, அலா ஒஹியல் கல்புன்னு இருக்கிறாங்க. அப்போ இந்த கல்பை தேடி பார்க்கும் பொழுது கல்பு என்பதை மூளையையும் குறிக்கிறது. அதையும் ஒரு ஆய்வாக நம்ம எடுத்திருக்கிறோம். நீங்கள் விரும்பினீர்களே ஆனால் அதை 101வது தலைப்பாக இப்போ சேர்த்தாலும் சேர்த்துக்கொள்ளலாம், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த காரணம் தப்பு. எந்த காரணம்? இங்கே தான் சிந்தனைலாம் இருக்குது, அதனால கட்டுறோம். இது அல்லாஹ் சொன்னாங்களா, ரசூல் சொன்னாங்களா? இதுதான் கேள்வி. வேறு காரணத்துக்கு அவங்க கட்டுறாங்கன்னா அந்த கேள்வி நான் கேட்டிருக்க மாட்டோம். இந்த காரணம் சொன்னால் இதுதான் கேள்வி. அது முடிச்சிருங்க. அடுத்து அந்த மௌலுதுக்கு வருவோம். யாக்கூத்துபாவில் ஒரு பைத்து வருதுங்க. யார் என்னை 1000 முறை இருட்டில் இருந்து கொண்டு அழைக்கிறாரோ அழைப்பை ஏற்று விரைந்து ஓடோடி வருவேன். ஒமையுனாஸ்மி அல்ஃபன் பி ஹல்வத்திஹி அஸ்மன் பி ஹிம்மத்திஹி சர்மன்லி அஃபுவத்திஹி அஜப்துஹு முஸ்ரியம் மின்னஜிலி தாவத்திஹி ஃபல் எது யா அப்துல் காதிர் முஹிதீனி. இருட்டில் உட்காந்து 1000 தடவை முஹிதீன் கூப்பிடலாம் என்று இந்த பைத்துக்கு அர்த்தம். இந்த அர்த்தம் தான் அந்த பைத்தை ஓதுற அத்தனை பேருடைய கருத்தும் முடிவும். இதை வச்சு தான் இருட்டில் உட்காந்துட்டு யா முஹிதீன் ஓதி கொண்டு இருக்கிறான். இருட்டு திக்ர் என்று ஒன்று செய்கிறான்.
ஜமாத் உலமாவெல்லாம் இது கூடாது என்று ஃபத்வாவும் கொடுத்தார்கள். அந்த செயலுக்கு தான் அந்த பைத்து ஆதாரமாகவும் காட்டுகிறான். அந்த மாதிரி செய்கிற ஒரு ஊரில் போய் நின்று கொண்டு இந்த பைத்துக்கு வேற அல்ஃபண்டா விருப்பம், ஆசிரியர் மாணவர்னு கூப்பிடுறது என்னமோ வியாக்கியானம் சொல்லுவார், அது தனி தலைப்பை வச்சுருக்குறோம் விவாத ஒப்பந்தத்தில் பேசி. அப்போ ஒரு ஊரில் இதுதான் அர்த்தம்னு தெரியும் போது கூட, இதை வச்சு தான் இருட்டு திக்கிறான் செய்கிறான்னு தெரியும் போது கூட அதை நியாயப்படுத்துறதுக்காக பேசினார் இல்லை, அதை பற்றி கேள்வி கேட்கும்போது அது அந்த 2 பைத்து மட்டும் எனக்கு தெரியும், அந்த 2 வரி தான் தெரியும் அப்படிங்க சொல்கிற அளவுக்கு என்ன செய்யுது, உள்ள கண்ணை முடிக்கிறார் வளருக்கு. ஒரு பைத்தை கொண்டு காட்டினாங்கன்னா 2 வரி மட்டும் பார்ப்பார் வளருக்கு, மற்றெல்லாம் தெரியாது என்று சொல்கிற அளவுக்கு 2 பைத்தை கொடுத்தானே ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் பார்த்தேன், அது அந்த கருத்தை தருதுன்னா ஒரு அறிவாளி சொல்லணும், இந்த 2 வரி தான் எனக்கு தெரியும், ஒட்டுமொத்த யாக்குத்பாவும் தெரியாது, ஒட்டுமொத்த மௌலூதும் தெரியாது என்று. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், கடும் தவறாக இருந்தால் கூட தவறு என்று மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது, எப்படியாவது எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும், எப்படியா நியாயப்படுத்திட்டு போகட்டும், அப்போ அடுத்த கொடுத்து கூப்பிடுவாங்க. அந்த ஒரு மேற்று தான் இவர் மார்க்கம் சொல்ல தகுதியானவரா, அதையும் பாருங்கள். அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, மக்கள் செய்கிறத எப்படி நியாயப்படுத்துவார் பாருங்க. அதாவது வீட்டில் என்ன செய்கிறாங்க, சைத்தான் முடிச்ச ஊர்னு ஒரு வீடு இருக்கான். அது என்ன சைத்தான் முடிச்ச கூட தெரியல, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோன்னு தெரியல, வீட்டுக்கு எப்படி சைத்தான் முடிக்கும்னு தெரியல. அந்த வீட்டில் 4 மூலையில் நின்றுக்கிட்டு பாங்கு சொல்கிறேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, பாங்கு சொல்லுவாங்களாம். பாங்கு சொன்னால் சைத்தான் ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் பிடிக்கிறான், சைத்தான் ஓடுறான் என்பதையெல்லாம் அல்லாஹ் ரசூல் சொல்லி தான் முடிவெடுக்கணும். ஒரு ஆளை சைத்தான் பிடிக்குன்னு சொன்னாலும் சரி, ஒரு வீட்டை சைத்தான் பிடிக்குன்னு சொன்னாலும் சரி, சைத்தான் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிற யார் சொல்லணும், அல்லாஹ்வும் ரசூல் தான் சொல்கிறான். அந்த ஓடுவதற்குரிய வழிமுறை அல்லாஹ்வும் ரசூல் தான் சொல்லணும். இதை அப்படி ஒரு பழக்கம் அந்த ஊரில் இருக்குது. ஒரு ஊரில் அந்த ஊரில் பேசும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதுக்கு குர்ஆனில் ஆதாரம் இல்லை தான், ஹதீஸில் ஆதாரம் இல்லை, அனுபவ அறிவு செய்யலாம். இது அனுபவ அறிவு. ஒரு சைத்தான் 4 மூலையும் பிடிச்சிட்டு பார்த்தாகலாம், ஓதணும் ஓடினான், அதான் அனுபவ அறிவுங்கிறது. நீங்கள் பாங்கு சொன்ன ஓட்ட முடிச்ச கண்ணால் பார்த்தீங்களா, சைத்தான் பிடிச்சிருந்தல அனுபவத்தில் பார்த்தீங்களா, அனுபவ அறிவு. அப்படின்னா என்ன அர்த்தம், கொடுக்குற காசுக்கு தகுந்தவாறு அந்த ஊரில் என்ன இருக்குதோ அதையெல்லாம் பேசுவது தான் அவருடைய தன்மை என்பதற்கு இதுவும் ஆதாரமாக இருக்கிறது. அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இன்னொன்று பாருங்கள், ஒரு இந்த கதையை கேளுங்க, பயான் ரசிக்கிறதுக்காக வேண்டி என்னவெல்லாம் சொல்கிறான்னு பாருங்கள். போடுமா, நிறைய இருக்கிறனால வேகமாக போட வேண்டியிருக்கு. எடுக்கிறாரா? அதாவது ஒருத்தன் ராஃபிலியான்னு ஒருத்தன் தான், ராஃபிலியா ஷியாக்காரன். அவனுக்கு அபூபக்கர் உமர் இவங்கெல்லாம் பிடிக்காது, திட்டுவான். அதனால் அவன் கழுதை வச்சுருந்தானா. அந்த கழுதைக்கு என்ன, ஒரு கழுதைக்கு அபூபக்கர்னு பேர் வச்சுட்டானா, ஒரு கழுதைக்கு உமர்னு பேர் வச்சுட்டானா. வச்சவொடனே அந்த கழுதையில் ஒன்று உதச்சி அவன் செத்து போயிட்டானா. அப்போ அபு ஹனீஃபாட்ட சொன்னாங்களே அந்த மாதிரி செத்து போயிட்டான்ட்டு. அப்போ அவர் சொன்னாராம், இந்த உமர்னு பேர் வச்சானே அந்த கழுது தான் உதச்சிருக்கும், அந்த பேர் போடுங்க போடுங்க. இதெல்லாம் மார்க்கமானு கேட்குறேன். நான் கேட்குறேன், மார்க்கம் சொல்ல தகுதியானவரா? உமர்னு பேர் வச்ச கழுதை உதச்சிருக்கும், உமர்னு கழுதைக்கு பேர் வச்சாலே அது பவர் வந்துடும், இப்படின்னா வருமா? உமரை மதிக்கிறதா? நாய் பண்ணிக்கலாம், கழுதைன்னு பேர் வைக்க சொல்கிறாரு, உமர்னு பேர் வைக்க சொல்கிறாரு. நீங்கள் இப்போ நாய்க்கு வளர்த்தானே செய்யுங்க, இனிமேல் உமர்னு பேர் வச்சுருங்க, நல்லா திருடன் பிடிக்கும். போலீஸ் கூட ஒரு மனு கொடுங்க, துப்புரவு நாய்களுக்கெல்லாம் இனிமேல் உமர்னு பேரை வச்சுருங்க, நல்லா கவி பிடிக்கும். போலீஸ் துப்புரவு நாய் வச்சுருங்க, இதா பேர் இப்படி தீர்மானிக்குமா? பேருண்டு ஒரு பேரை வச்சோன்னா அதுக்கு ஏதாவது அதுக்கான எஃபெக்ட் கொடுத்துருமா? சரி, இது அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா? அப்போ உமருங்கிற பேர் தான் உதச்சிருக்கணும். அபு ஹனீஃபா மாதிரி ஒரு அறிஞர் இப்படி சொல்லியிருப்பாரா? அவர் மாதிரி ஆன ஆட்கள்கிட்ட இந்த மாதிரி கிறுக்குத்தனமானதெல்லாம் வருமா? அப்படி எழுதி வச்சிருந்தாலும் பொய்ன்னு வழங்க வேணாமா?
இதுகளெல்லாம் மார்க்கண்ட் ஆகுமா, இவருக்கு மார்க் கொஞ்சம் தகுதி இருக்கான்னு யோசிங்க. அதாவது ரசிக்கிறதுக்காக வேண்டி இந்த விகட கவிகள் இருப்பாங்க இல்லையா, மக்களை சிரிக்க வச்சு சம்பாதிக்கிறவங்க, அந்த மாதிரியான ஆளுக்கு தான் இந்த மாதிரி கதைகளை சொல்லி மக்களை உசுப்பேற்றி அவன் சிரிப்பான்னா போதும் என்ன வேணாலும் சொல்லுவார். இவர் மார்க்கம் சொல்ல தகுதியானவரா என்பதற்காக வேண்டி இதை நான் சொல்கிறேன். அடுத்தது என்னன்னு கேட்டால், அபின் சாப்பிடலாமா கொஞ்சமாக சாப்பிடலாம்னு ஒரு கிதாப்பில் இருக்குதுங்க, அதை பற்றி சொல்கிறார் பாருங்க. அதாவது ஷாபி கிதாபில் ஒய்யுக்குரஹு அக்குலு எசீரி மின்ஹா நெஞ்சம்